ஆகியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். அருங்கோடை பாலைவனம் கானகத்தில் அகப்பட்டு அடிமை பறந்தோடி பரிதவிக்கும் போது மறுவனஞ்சூழ் நதி அருகே மரகத மண்டபத்தின் நடு வளஞ்சலவை நிழலாடும் பீடத்தை ஏற்றி வைத்த நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமே வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, ஐயனவர்கள் நமக்கு அருளி தந்த அந்த திருவாக்கியங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் சென்ற 2 நாட்களாக நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிற அந்த திருவாக்கியம் கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 128. குழந்தை பிறந்ததும் குவா குவா என்று சப்தம் போடுகிறதே, அந்த சப்தம் எங்கிருந்து பிறக்கிறது? அந்த ஆதிமூல இடத்தை அறிந்து அடைவதுவே வீடடைதல் என்ற இந்த திருவாக்கியத்தை தான் நாம கடந்த 2 நாட்களாக பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த திருவாக்கியத்துள் அடக்கி வைத்திருக்கும் பொக்கிஷங்களை எல்லாம் நாம கடந்த 2 நாட்களாக பார்த்தோம். இன்னைக்கும் அதில் உள்ள பொக்கிஷங்கள் இன்னும் என்னவெல்லாம் அதுக்குள்ள நிறைந்திருக்கு என்றதை இன்றும் நாம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். மனிதனிடத்தில் உள்ள அந்த ஜீவ வித்து நாதகுல வித்தாக இருக்கிறது. அந்த வித்துக்குள் தான் அந்த நாதம் ஒடுங்கி இருந்தது. அந்த வித்து தகப்பனிடத்தில் இருந்தது. அந்த ஆதிமூல இடத்தை விட்டு அது புறப்படும் போது 5 சக்திகளை தன்னோடு கொண்டு வந்தது. அந்த 5 சக்திகளால் தான் இந்த மனித தூலம் கட்டப்பெற்றது. தாயின் கருவறைக்குள் இருக்கும் போது இந்த உயிரானது இந்த உடலோடு ஒட்டாமல் தான் இருந்தது. ஆனால் அது இந்த உலகிற்கு வந்து அனுபவங்களை பெற வேண்டும் என்பதற்காக, இந்த உயிரை உடலோடு ஒட்டுவதற்காக, அது இறைவனோடு ஒட்டி இருந்த அந்த வாசலை அடைத்து வேறு 9 வாசல்கள் திறந்து விடப்படுகிறது இறைவனால். அப்படி ஒரு வாசல் அடைத்து மற்ற 9 வாசல் திறக்க பெற்றதும் அந்த வித்துக்குள் அடங்கி இருந்த அந்த நாதமானது கிளம்பி வெளியே வந்து மௌனதாரையாக உள்ளே இருந்தது. வாய் வழியாக சப்தமாக வெளிவருகிறது. இந்த சப்தத்தின் மூலமாகத்தான், இந்த சப்தம் தான் இந்த உடலையும் உயிரையும் ஒட்டுகின்ற ஒரு பசையாக இருக்கிறது. அப்போ இந்த சப்தம் வந்து இந்த உயிருக்குள் ஒட்டி இருந்த அந்த சப்தம் இந்த உடலின் கருவியான நாவில் வந்து ஒட்டி இந்த உயிரையும் இந்த உடலையும் ஒட்டி விடுகிறது. அது முதலாக உயிரும் உடலும் தனித்திருந்த அந்த உயிரும் உடலும் ஒட்டி கொண்டு விடுகிறது. அப்போ இந்த உடலின் வாயிலாக இந்த உயிரானது அனுபவங்களை பெற்று பெற்று தான் கொண்டு வந்த அந்த வினைகளை எல்லாம் தீர்த்து ஞானமடைந்து இந்த தூல வாழ்க்கையை துச்சமாக எண்ணி ஜீவ வாழ்க்கையை திடம்பட செய்வதற்காக அது மீண்டும் இந்த உடலை விட்டு தன்னை கழட்டி கொள்ள வேண்டும். அப்படி கழட்டி கொள்வதற்கு அந்த வித்திலிருந்து கிளம்பி வந்துச்சே நாதம், அந்த நாதம் திரும்பவும் அந்த ஆதிமூல இடத்தையே சென்று அடைய வேண்டும். எங்கிருந்து கிளம்பி வந்ததோ அந்த இடத்துக்கு திரும்பவும், அந்த ஆதிமூல இடத்துக்கு சென்று அடைஞ்சால்தான் திரும்பவும் இந்த உயிரானது இந்த உடலை தன்னிடமிருந்து கழட்டி கொள்ளும். அது வேத மந்திரங்களாக உள்ளே இறங்க வேண்டும். நமக்குள்ள இருந்த நாதம் வெளியே வந்துருச்சு, திரும்பவும் அது அந்த ஆதிமூல இடத்துல போய் ஒட்டணும். அது வேத மந்திரங்களாக உள்ளே இறங்க வேண்டும். வாய்ப்பாடும் ராக ஞானம் செவி கேட்க வேண்டும்னு பெருமானவங்க அதனாலதான் அருளி செய்யறாங்க. ஊமையா படிக்கிறது ஆகாது. ஏன்னா செவி வாயிலாக தான் அந்த மந்திரங்கள் எல்லாம் உள்ள இறங்கும். அந்த வேத மந்திரங்கள் செவி வாயிலாக உள்ளே இறங்கி அந்த நாதம் எங்கிருந்து கிளம்பி வந்ததோ அந்த ஆதிமூல இடத்தை திரும்பவும் அடைய வேண்டும். அப்படி அந்த இடத்தை சென்று அடைந்து விட்டால் இந்த உடலும் உயிரும் ஒட்டி கொண்டிருந்தது பிரிந்துவிடும். பிரிந்துவிடும் என்றால் செத்து போவது அல்ல. அந்த உடலுக்குள் தான் உயிர் இருக்கும். ஆனால் அந்த உடம்போடு தொடர்பு இருக்காது. அப்போது அந்த உடம்பின் அனுபவங்கள்
இந்த உயிரின் அனுபவமாக இருக்காது. இப்படியாக இந்த உடலை விட்டு தன்னை கழட்டி கொண்டவர்களே ஜீவன் முக்தர்கள். அவர்களுக்குத்தான் இந்த உடல் அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் என்னதல்ல. நான் அந்த வேத மந்திரங்களை கேட்டு கேட்டு அந்த வசனங்கள் மூலமாக, அந்த வேதநாதம் மூலமாக இறைவனோடு நான் கலந்திருக்கிறேன் என்ற ஞானம் வரும். அப்படியாக ஞானம் பெற்ற திருநாவுக்கரசர் பெருமான் அவர்கள் எப்படி இந்த உடலால எவ்வளவோ கஷ்டப்பட்டு கூட அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுடைய உயிரை சென்றடையவில்லை என்பதை நாளை பார்ப்போம் என்பது வரை நேற்று நாம பகிர்ந்து கொண்டோம். இன்றும் தொடர்வோம். அப்போ அப்பர் சுவாமிகள் சமண மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சமண மதத்தில் இருந்து சைவ மதத்திற்கு மாறி சைவ மதத்தை பின்பற்றும் போது இந்த சமணர்கள் எல்லாம் அவர் மேல் காழ்ப்புணர்ச்சி கொண்டார்கள். அப்போ அங்க இருந்த மன்னன் சமண சமயத்தை பின்பற்றுகின்ற மகேந்திர பல்லவன் மன்னவனாக இருக்கிறான். இந்த மன்னவன் அப்பர் பெருமானை அழைத்து வர கட்டளையிடுகிறான். அப்போ மந்திரி சென்று அந்த அப்பர் பெருமானை உங்களை மன்னர் அழைக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே, மன்னர் அழைச்ச உடனே நான் வரணுமா? நான் யமனுக்கே அஞ்சாதவன், இந்த மன்னனுக்கு நான் பணியணுமான்னு அவர் ஒரு பாடல் பாடுகிறார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. நான் யாருக்கும் பணிய மாட்டேன். அவர் கூப்பிட்டவனே நான் யமனுக்கே அஞ்ச மாட்டேன், இந்த மன்னனுக்கு நான் அஞ்சுவேனா? நான் வரமாட்டேன்னு போய் சொல்லுங்கன்னு சொல்றார். அப்போ அந்த மந்திரி அப்பர் பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் உணர்ந்தவர். அவரு அப்பர் பெருமானுடைய காலில் விழுந்து நீங்க எப்படியாவது வரணும், இல்லைன்னா எனக்கு ஆபத்து வரும் என்னுடைய பதவிக்கு, அதனால நீங்க வரணும்னு அவரை கெஞ்சி கெதறி அவரை கூட்டிட்டு போறாங்க. அப்போ கூட்டிட்டு போனோடனே இந்த மந்திரிக்கு அவர் மேல ரொம்ப ஒரு கோபப்பட்டு, இவரை சுண்ணாம்பு நீற்றவையில் போடுங்க, இவர் வெந்து தீயட்டும் அப்படின்னு ஒரு கட்டளை இடுறாரு அந்த மன்னர். அப்போ அப்பர் சுவாமிகள் நாதன் நாமம் நமச்சிவாயத்தை ஓதி அந்த சுண்ணாம்பு நீற்றறையில் அவர் 7 நாட்கள் எந்த துன்பமும் இல்லாமல் இருந்தார். சுண்ணாம்பு அறை தமக்கு எப்படி இருந்தது என்று அவர் பாடல்ல கொடுக்கிறாரு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அந்த சுண்ணாம்பு நம்ம பார்த்திருக்கோம். சுண்ணாம்பு நீட்டும் போது ஒரு கல்லுல கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த சுண்ணாம்பு நீட்டும் போது அதுல இருந்து அவ்வளவு உஷ்ணம் கிளம்பும். இந்த மாதிரி சுண்ணாம்பை நீட்டும் போது அந்த அறையில கிளம்புற உஷ்ணம் அவ்வளவு கொடியதாக இருக்கும். அந்த அறைக்குள்ள போட்டது அவருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, மாசில் வீணை நாதத்தை கேட்கிற மாதிரியும், மாலை மதியம் இனிய மாலை பொழுது மாதிரியும், வீசு தென்றல் மாதிரியும், வீங்கிள வேனில் மாதிரியும், மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலை. ஈசனை நினைச்சு நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று இருக்கும் போது எனக்கு இந்த உடலுக்கு படுற கஷ்டங்கள்லாம் இந்த உடல் தானே அனுபவிக்குது, என்னுடைய உயிர் எங்க இருக்குது, அந்த ஈசன் இணையடி நிழல்ல இருக்கு, இது என்னைய பாதிக்காது அப்படின்னு சொல்லி அந்த சுண்ணாம்பு நீற்றறையில் அந்த வெப்பமானது அவர் உடலைத்தான் பாதித்தது, அவர் உயிரை சிறிதும் பாதிக்கவில்லை. அதே போல ஜீவன் முக்தர்கள் எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு பெருமான் அவர்கள் ஒளிநாடாவுல ஜீவன் முக்தர்களை பத்தி சொன்னாங்க. ஜீவன் முக்தர்கள் எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. ஒரு ஜீவன் முக்தருடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படித்தான் இன்னொருடைய ஜீவன் முக்தரும் எண்ணமும் இருக்கும். ஜீவன் முக்தருக்கும் ஆகாயத்துல எங்கேயாவது தடுப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஆகாயத்துல தடுப்பு இருக்காது. தடுப்பு இல்லாம அவங்கள போய் நாம ஒரு ஜீவன் முக்தரும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நாமளும் நம்மளுடைய நினைவாகி ஆகாயத்துல நம்ம பெருமானவர்களை நினைச்சுக்கிட்டே இருந்தா எந்த தடுப்பும் இல்லாம அவங்கள நாம சென்றடைவோங்கிறத இந்த இடத்துல நமக்கு பெருமானவர்கள் குறிப்பாக உணர்த்துறாங்க. இந்த உலகத்துல பாத தீட்சைன்னு சொல்லி இவன் சம்பாதிச்ச காசு 3000 ரூபாய கொண்டு போய் கொடுத்து ஒரு புண்ணு பிடிச்ச காலை தலையில வைக்கிறானே, அவன் இதுவா பாத தீட்சை?
அட காசு போனா போகுது, 3000 ரூபாய் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஆனா கற்பாந்த கோடி கால வாழ்க்கை போயிருமே. இதுவா பாத தீட்சை? அந்த பாதம் என்பது என்னவாக இருக்கு? அது கொழு முனையாம் கதிர் முனையிலாடும் பாதம், கோடானு கோடி மறை புகழும் பாதம், தளிரிலை பூங்காய் பழமாய். எத்தனை அப்படின்னு கேட்டாங்க பெருமான் அவர்கள். 5. தளிரிலை பூ காய் பழமாய் சொரிந்த பாதம். அப்படி சொரிந்து கொண்டிருக்கிற அந்த பாதம் அல்லவா அந்த பாதம். இவன் இந்த புண்ணு பிடிச்ச காலை கொண்டு போய் தலையில வச்சு இதுதான் பாத தீட்சைன்னு சொல்றானே. கோடியில ஒருத்தனுக்கு தான் ஞானம் அடையணும்னு எண்ணமே வரும், அவனும் இப்படிப்பட்ட போலிகள்கிட்ட போய் ஏமாந்து போயிடுறானே அப்படின்னு இன்னைக்கு பெருமான் அவர்கள் சொல்லும் போது, இந்த ஜீவன் முத்தர்கள் பற்றி, ஒரு ஜீவன் முத்தருக்கும் இன்னொரு ஜீவன் முத்தருடைய எண்ணம் ஒண்ணு போல இருக்கும். அந்த ஆகாயத்துல தடுப்பா இருக்கும், ஆகாயத்துல தடுப்பே இருக்காது. அப்போ தடுப்பு இல்லாம நம்ம பெருமான் அவர்களை நினைக்கும் போது எந்த தடையும் இருக்காது. ஆகாயத்துல அவங்களோட நம்ம நினைவு போய் கலந்து விடும் என்பதை நமக்கு பெருமான் அவங்க இன்னைக்கு உணர்த்தாங்க. அது போல அப்பர் பெருமான் அவங்க எப்படி இந்த உடல்பட்ட கஷ்டம் அவங்க உயிரை சென்ற அடையலையோ அதே போல பாரதியாரும் நமக்கெல்லாம் ஒரு தேசபக்தி புலவராகத்தான் நமக்கு தெரியும். ஆனா அவர் ஒரு ஞானியாகத்தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஞானம் அடைந்த நூல்கள், அவங்க எழுதின ஞான பாடல்கள் நிறைய இருக்கு. அப்போ இந்த பாரதியார் உலகத்துல அவரு இந்த உடலால கஷ்டமான ஒரு ஜீவனம் தான் அவங்க செஞ்சாங்க. இந்த வெள்ளைக்காரர்கள் அவரை ஓட 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 விரட்டினாங்க. அப்படி இருந்தும் அவங்க எப்படி பாடுறாங்க? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா எங்கள் இறைவா இறைவா இறைவா, சித்தினை அசித்துடன் இணைத்தாய், அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலகம் அமைத்தாய், அத்தனை உலகமும் வண்ணக் களஞ்சியமாய் பல பல நல்ல அழகுகள் சமைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா 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 என்று இன்பமாகத்தான் அவங்க பாக்குறாங்க. ஏன்னா இந்த உலக கஷ்டங்கள், இந்த தூரத்துக்கு கொடுக்கிற கஷ்டங்கள் அவங்க பட்ட கஷ்டமே இல்ல. பாரதியார் அவ்வளவு கஷ்டம் பட்டிருக்காங்க. அதான் பாடுறாங்க, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா 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 எங்கள் இறைவா என்று. அப்போ இந்த தூரத்துக்கு வர்ற கஷ்டங்கள் நம்ம உயிரை சென்று அடையக்கூடாது. அதை அடையக்கூடாம இருக்கணும்னா நம்ம ஜீவ வித்துல இருந்து கிளம்பி வந்துட்டே நாதம், அந்த நாதம் திரும்பவும் அந்த ஜீவ வித்துல போய் வேத மந்திரங்களாக உள்ள போய் படியணும். அப்போ இவர்களுக்கெல்லாம் அந்த உடலின் துன்பம் அவர்கள் உயிரை சென்று அடையவில்லை. ஏன்? இதுதான் ஆன்மா பழுத்த நிலை. ஆன்மா பழுத்துட்டாதான் இந்த உடலின் துன்பங்கள் உயிரை சென்றடையாது. எப்படி பழுக்கிற ஒரு புளியங்காயே காயாக இருக்கும் போது அந்த ஓடும் சதையும் பிரிக்க முடியாத படிக்கு ஒட்டி கொண்டிருக்கும். அந்த புளியங்காய் பழுத்து புளியம்பழம் ஆனதும் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். அந்த ஓட்டுக்குள்ளதான் இருக்கும் அந்த பழம். ஆனா அந்த ஓட்டுல ஒட்டாம இருக்கும். அந்த பழத்தை எடுத்து அப்படி ஆட்டி பார்த்தோம்னா கலகலன்னு அதுல சத்தம் வரும். அது போல இந்த வேதநாத ஒளியை நாம உள்ளே இறக்க இறக்க அது ஆரம்பத்தில் கிளம்பி வந்ததே அந்த ஆதிமூல இடத்திலே போய் பதியும். அப்படி பதிய பதிய இந்த உயிர் பழுக்கும். அதுக்கப்புறம் இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்து கொள்ளும். எப்படி அந்த புளியம்பழம் பழமானது பழுத்த உடனே அந்த ஓட்டையை விட்டு உள்ளேயே பிரிஞ்சுக்கிட்டு இருக்கோ, அது போல இந்த உயிர் ஆன்மா எப்பவும் எதையாவது சார்ந்து நிக்கிற ஒரு தன்மையைத்தான் உடையது. இப்போ உடலோட சார்ந்து இருந்தது, இந்த உடலை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா அது தனியா இருக்காது, எதையாவது சார்ந்து கொள்ளும். அப்போ அது சார்ந்து கொள்வதற்கு சிவனை பற்றி கொள்ளும். இந்த உடலை விட்டு அது கலரும் போதுதான் அது சிவனை பற்றி கொள்ளும், ஈசனை பற்றி கொள்ளும். அதன் பின்னர் அப்படி ஈசனை பற்றி கொண்டால் அதன் பின்னர் அதன் வாயினிடத்திலிருந்து வெளியாகும் வாக்குகள் எல்லாம் சிவ வாக்காக வெளியே வரும். அப்போ அப்படி அந்த சிவனாக அந்த நாதம் உள்ள போக போக அது இவனை சிவனாக மாற்றும். அதைத்தான் நம்முடைய பெருமானவர்கள் ஓசை கொண்ட நடனத்தால் மனு ஈசனாகும் இயல்பெடுத்து ஓதுவோம் அப்படின்னு நம்ம பெருமானவர்கள் அருளி செய்றாங்க.
ஆசின் மாமரை ஆதி புராதன மாசிலாத்த நீரையர் மருமகன் ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஈசனாகும் இயல்பெடு தோதுவாம். ஓ, அப்படி நம்முடைய பெருமானவர்களுடைய வாக்கு அந்த ஓசை கொண்ட நடனமானது உள்ளே இறங்க இறங்க அது இந்த மனுவை ஈசனாக ஆக்கும். எப்ப நீ அந்த உடலை விட்டு இந்த உயிர் எதையாவது பற்றி கொள்ளும் தன்மையைத்தான் உடையது. அது உடலையே பற்றி கொண்டிருந்தா அந்த ஈசனை பற்றி கொள்ள முடியாது. அந்த உடலை விட்டு கலந்து கொண்டால் அந்த ஓசை கொண்ட நடனம் உள்ள போய் பதிய பதிய அது ஈசனை பற்றி கொண்டு அது ஈசனாகவே மாறிவிடும். பெருமான் அவர்கள் நமக்கு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 267 நமக்கு அருளி செய்றாங்க. ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றுதான் உன் வேலை. அந்த வாய்மைய கேட்டு 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 அதை உள்ள ஜீவனுக்குள்ள பதிக்கிறது தான் நம்ம வேலை. இந்த சொத்து நமது, இங்கு இருப்பவளாகிய இந்த பொன்னரங்கம் நமது மனைவி, இறுதி சுகம் தருகிறவள் இவள்தான் என்றிருந்தால் நீ ஞானத்தையே வேண்டாவிடனும் அது தானே உன் தலையில் துவஜம் கட்டி ஏறிவிடும். நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். அவங்க வாய்மையை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு ஞானம் வேண்டாம் நீ சொன்னா கூட நீ சொல்றதெல்லாம் அது கேட்காது. அது தானே உள்ள இறங்கி போய் உன் ஜீவனுக்குள்ள அது பதிஞ்சிடும். உன் தலையில துவஜம் கட்டி ஏறிவிடும். இது தன்னது என்ற எண்ணம் தீர்க்கமாக வந்தால் போதும். நமது தெய்வ தனிப்பிரானவர்களுடைய வார்த்தையே மௌனதாரை. சர்வலோகத்திலும் இது பெரிது, இது ஒன்றுதான் என்ற எமது ஊக்கமும் துணிச்சலுமே எம்மை அந்த திருவுள்ளத்தில் வீட்டில் புகுத்தாட்டியது. அப்போ அவங்களுடைய வாய்மைக்குள்ள நம்ம புகுத்தி கொள்ள வேண்டும். அந்த வாய்மை தான் மௌனதாரையாக இருக்கிறது. வாக்குன்னா சத்தமா தானே வெளியே வரும். அது எப்படி மௌனதாரையாக இருக்கும்? மௌனமா பேசாம இருந்தா வாக்கு இல்லையே. ஆனா வாக்கே மௌனதாரைன்னு பெருமான அவங்க அறிவிச்சாரு செய்யறாங்களே. அது எப்படி மௌனதாரைனா அது சப்தமாக நம்ம வெளியில கேட்கறது. அது உள்ள இறங்கும் போது அதனுடைய நிலை மாறிடும். நம்ம நாதம் நமக்குள்ள மௌனமாகத்தான் இருந்தது ஆதியில. அந்த வித்துக்குள்ள அந்த நாதம் கலந்து இருக்கும் போது அது ஊமை எழுத்தாக, எழுதாத அட்சாரமாக, பேசாத மந்திரமாக அது உள்ள இருந்தது. அது வெளியே வரும்போது அதனுடைய நிலை மாறி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தொண்டையில சப்தமாக வெளியே மாறி வாய் வழியாக வெளியே வரும்போது அது சப்தமாக வெளியே வருது. அதே போல திரும்பவும் உள்ள போகும்போது அந்த வாக்கானது சப்தம் திரும்ப உள்ள போகும்போது அதனுடைய நிலை மாறி உள்ள போய் எழுதாத அட்சரமாக மௌன தாரையாக நம்முடைய அந்த வித்தினில் அது கலந்து கொள்ளும். அதனாலதான் பெருமான் அவர்களுடைய வாக்கு தான் மௌன தாரை என்று அருளி செய்றாங்க. முதல்ல மௌனமாக அந்த வித்துல கலந்திருந்த நாதம் மௌனம் என்ற நிலை மாறி சப்தமாக வெளியே வந்தது. இப்போ ஆண்டவர்களுடைய வாக்கு உள்ளே போய் அது மௌன தாரையாக உள்ளே போய் அந்த வித்தில் படுகிறது. இப்படியாக படிய வைக்க 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 அந்த முதலில் நாத வித்தில் நாதம் இருக்கும் போது இந்த உடலும் உயிரும் ஒட்டாமல் இருந்ததே. அதே போல அதன் பின் இந்த நாதம் திரும்பவும் உள்ளே போய் இந்த உடலையும் உயிரையும் ஒட்டாமல் செய்கிறது. அந்த திருவுள்ளத்தில் வீட்டில் எம்மை புகுத்தாட்டியதுன்னு பெருமானவங்க அருளி செய்றாங்க. சர்வலோகத்திலும் பெரிது இது ஒன்றுதான். அவர்களுடைய அந்த வாக்குதான் சர்வலோகத்திலும் பெரிது அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த ஊக்கமும் துணிச்சலும் தான் எம்மை அந்த திருவுள்ளத்தில் வீட்டில் புகுத்தாட்டியது. அதுதான் அந்த வீட்டில், வீடுன்னா என்ன? வீடுதான் அந்த வீடு அடைவதுன்னு தானே நம்ம அந்த திருவாக்கியத்துல பார்த்தோம். நம்ம பார்த்த அந்த 128வது திருவாக்கியத்துல அந்த ஆதி மூல இடத்தை அறிந்து அடைவதுவே வீடடைதல். அதை அடையணும். அதை எப்படி அடையணும் அப்படின்னா அந்த வாக்கு ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவதுதான் அந்த வீட்டுக்குள் ஆகுவது.
அதை இந்த இடத்துல நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அந்த திருவுள்ளத்தில் வீட்டில் என்னை புகுத்தாட்டியது. அப்போ அவங்க எப்படி பாட்டேப்பிரானவர்களுடைய அந்த வாக்குக்குள் அதுதான் அதை விட சர்வலோகத்திலும் பெரிது வேற எதுவுமே இல்லைன்னு அவங்களுக்கு அந்த பெருமானவர்களுடைய வாக்கை கேட்ட நாள் முதலாக எதுவுமே கண்ணுக்கு தெரியலையே. பாட்டைப்பிரான் கண்ணுக்கு அவங்க பாட்டைப்பிரான் ஒருவர் மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அவங்க மனைவியோ மக்களோ வீடோ வாசலோ சொத்தோ சுகமோ பெற்றோரோ தான் வாழ்ந்த ஊரோ எதுவுமே கண்ணுக்கு தெரியலையே. அப்படியாக சர்வலோகத்தினும் பெரிது இது ஒன்றுதான் என்ற எமது ஊக்கமும் துணிச்சலுமே எம்மை அந்த திருவுள்ளத்தில் புகுத்தாட்டியது. அது போலதான் பெருமானவர்கள் அவர்களுடைய அந்த வாக்கே மௌன தாரையாக நமக்குள்ள அது இறங்க வேண்டும். அந்த நாதத்தை உள்ளே படிய வைக்க வைக்கத்தான் இந்த உடலும் உயிரும் பிரிந்து கொள்ளும். அப்போ அந்த நம்ம பார்த்த அந்த 128ஆம் வாக்கியத்துல பார்த்தது போல அந்த நாதம் எங்கிருந்து கிளம்பி வந்ததோ அந்த இடத்தை அறிந்து அடைவதுவே வீடடைதல். அப்போ அதை எப்படியெல்லாம் வீடடையணும், அந்த இடம் எது, அது உயிரிலிருந்து வந்தது. இந்த உடம்பு வெறும் கருவிதான், அது உயிரிலிருந்து வந்தது. அப்போ இந்த நாதம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு. அப்படிங்கும் போது நேற்று நாம் அதை பத்தி பேசும்போது நம்முடைய ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ இந்த நாதத்தை வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்க. மறுபடா சிப்பிதானும் மழை துளி திறந்து வாங்கி இறுக்கி வாய் மூடி முத்து ஈன்றிடும் ஓமை போல குருபரன் உபதேசத்தை குலைத்து வாய் சிதறிடாமல் பொறுத்து வாய் மூடி காத்தால் பொங்கிடும் காமதேனே. உபதேசத்தை குலைத்து வாய் சிதறாமல் நீ உள்ளேயே வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா பொங்கிடும் காமதேனே என்று பெருமானவங்க அருளி செய்யறாங்க. அப்போ இந்த குருபரன்ட்ட நாம தினம் உபதேசம் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். அந்த நாதம் நம்ம முதல்ல இருந்த நாதம், நமக்குள்ள இருந்த நாதம் குவா குவான்ற சத்தமாக வெளியே அப்புறமும் என்னென்ன சத்தமாக என்னென்ன வெட்டி பேச்சாகவோ அந்த நாதம் வெளியேறிக்கிட்டே இருக்கு. அப்படி வெளியேற்றி விடாமல் பெருமானவர்கள் கொடுக்கிற நாதத்தை அப்படி வெளியேற்றி விடாமல் நம்மளுடைய அந்த ஜீவ வித்துக்குள் இருக்க அதை பதித்து வைத்து அத முத்து விளைவது போல, எப்படி ஒரு மறுபடா சிப்பி மழை துளிய அதனுடைய அந்த சிப்பி 2 இதழாக இருக்கும். அது அப்படியே இப்படி மேல ரெட்டையா விரிஞ்சி அந்த நீர் மேல கடல் மேல ஆடிக்கிட்டே இருக்குமா. மழை துளி ஒரு சொட்டு விழுந்தவுடனே அப்படியே மூடி கடலுக்கு அடியில போயிருமா. அது போல அதுக்கப்புறம் அது வெளியவே வராது. அந்த உள்ளேயே இருந்து அந்த முட்டை விளைய வச்சு, அது போல நாமளும் திறந்து வச்சு குருபரன் அவங்க கொடுக்கிற உபதேசத்தை வாங்கின உடனே அதை இருக்க மூடி உள்ள வச்சு அதை குலைத்து வாய் சிதறிடாமல், அது கண்டபடி அத வெளியே சிதறிடாம அது உள்ளேயே விளைய வைக்கணும். முதல்ல நம்மளை விளைய வைக்கணும். அப்படி விளைய வச்சு அப்புறம் அது முத்தாக அது வெளியே வரலாம். அப்படிதான் பொங்கிடும் காமதேனே. அதுக்கப்புறம் காமதேன் தான் உனக்கு பொங்கும். அதை முதல்ல விளைவேற செய். இப்படியாக குருபரனுடைய அவங்க உபதேசத்தால நாளும் நாம விளைவேற செய்ய வேண்டும். அப்படி விளைவேற செஞ்சு அது அறகுறையா இருக்கும்போது வெளியே விடாத, அதை நல்ல விளைவேற செய்யி, முத்தாக அதை விளைவேற செய்யி என்று நமக்கு இந்த இதுல அறிவிக்கிறாங்க. அப்போ நாதம் என்பதுதான் உயிராக இருக்கிறது. அது அறிவு. இந்த தூலத்துக்கு அறிவு இல்லை. இந்த தூலம் வெறும் கருவி. அதனால இந்த தூலத்தில் இருந்து நாதம் வெளியே வராது. இது வெறும் கருவி. ஒரு ரேடியோ பெட்டி இருக்கு. அந்த காலத்து இப்ப எல்லாம் யார் வீட்லயும் இருக்காது, முந்தி எல்லாம் இருக்கும் ரேடியோ. அந்த ரேடியோ பெட்டியில நல்லா பாடும். அதுவா பாடுது? எங்க இருந்து வருது நாதம்? எங்கேயோ இருந்து வரும் நாதம் அந்த ரேடியோ பெட்டிக்கு. அது போல இந்த தூலம் அந்த ரேடியோ பெட்டி போல ஒரு கருவி. அந்த நாதம் எங்க இருந்து வருதுன்னா அது உயிரில் இருந்து வருகிறது.
இந்த அறிவில்லாத உடலில் இருந்து வரவில்லை. அது உயிரில் இருந்தது அந்த நாதம். இந்த கருவி வாயிலாக அது வெளியேறுகிறது. அது ஜீவனில் கப்பி இருந்தது அந்த நாதம். அது வெளியேறியதும் அந்த ஜீவனில் மாசு படிந்து விடுகிறது. ஜீவனுக்குள் அந்த நாதம் கப்பி இருக்கும் போதுதான் ஜீவன் பரிசுத்தமாக இருக்கும். அந்த ஜீவன் இந்த தூலத்தில் இந்த நாவில் ஒட்டி குவா குவா என்ற சத்தமாக வெளியே அப்புறமும் என்னென்ன சத்தமாவோ வெளியே வரும்போது இந்த ஜீவனில் மாசுபடிந்து விடுகிறது. இப்ப திரும்பவும் அந்த மாசை சுத்தம் படுத்துறதுக்கு நாதத்தாலதான் முடியும். அதுக்குத்தான் ஈசன் அவர்களது அந்த அருளமுத வார்த்தைகளை உள்ளே இறக்கி 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 மறுபடா சிப்பி வாங்கி உள்ள வச்சுக்கிட்ட மாதிரி வச்சு 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 வைக்கும் போது அந்த ஜீவனில் கப்பி இருக்கிற மாசு ஒளியும். அதைத்தான் பெருமான் அவர்கள் நமக்கு திருமஞான குரல்ல அருள் செய்யறாங்க. செம்மை நலநேர் வழியை ஒரு தேவேசரின் திருவாய் மூலம் வெளியாக்குவதுவே வகது. உன் செவி வாயிலாக தேவாசிரியர் உனக்கு ஒளிவீட்டமுதை ஊட்டுகிறார். அப்புறம் அந்த ஒளிவீட்டமுதை ஊட்டுறாங்க. அது செவி வழியாக வாங்கி 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 திரும்பவும் அந்த ஜீவன்ல கப்பி இருக்கிற மாசெல்லாம் துடைக்கணும். சிபத்துக்கள் வித்தியாதத்துவங்கள் 7 பிரயோஜன அளவில் 7 ஒலி வீடுகளாக இருக்கின்றன. உனக்கு நீ வாங்கிட்டு வந்த அமானிதம் அதெல்லாம் உனக்கு பிரயோஜன அளவில் 7 ஒலி வீடுகளாக இருக்கின்றன. அந்த 7 ஒலி வீடுகளாக அந்த ஒலி வீட்டுல இருந்துதான் அருளமுத வர்ஷிப்பை எடுத்து எடுத்து வழங்குறாங்க. அந்த அருந்தளத்திலிருந்து எடுத்த அளத்தலே அறிவாகார தேவ வர்ஷிப்பாகும். அதுதான் தளிர் இலை பூங்காய் வளமாய் தெரிந்த பாதம்னு பெருமான் அவங்க இன்னைக்கு பாடினாங்களே. அந்த அருந்தளத்தில இருந்துதான் அப்படி தளிர் இலை பூங்காய் பழமாய் பாதமானது சொரிந்து கொண்டிருக்கிறது. அதை விட்டுட்டு பாதத்திச்சேன்னு இந்த பொண்ணு பிடிச்ச காலை பிடிச்சி தலையில வைக்கிறது இல்ல. என்ன கொடுமை! சிரசு எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அந்த சிரசுல கொண்டு போய் காலை வைக்கிறானே, என்ன கொடுமை அப்படின்னு பெருமானவங்க அதை பத்தி ரொம்ப அதை வேதனைப்பட்டு சொன்னாங்க. அப்போ அவர்கள் அது நேரம் தன் சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுகிறார்கள். அப்போ அந்த உயிர் தான் சப்தமாக இருக்குன்னு நமக்கு தெரியுதா? இங்க சப்தமாகிய உயிரை உனக்கு செலவிடுறாங்க. அந்த சப்தம் உயிராக அந்த ஜீவனில் அந்த வித்தில் நாத வித்து கலாதி நமோ நமோ வேத மந்திர சொரூபா நமோ நமோன்னு அருணகிரிநாதர் படிக்காங்க. நேற்று கூட பார்த்துனேன். அப்போ அந்த சப்தம் தான் உயிராக அந்த நாதத்தில் மனிதனுடைய அந்த வித்து ஜீவ வித்து நாதகுல வித்து அந்த நாதம் அந்த வித்தினில் கலந்திருந்தது. அது திரும்பவும் அது வாய் வழியாக வெளியேறின பிறகு பெருமான் அவர்கள் செலவிடுறாங்களே நமக்காக சப்தமாகிய உயிரை, அந்த சப்தத்தை வாங்கி 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 நம்முடைய அந்த வித்தினில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆர்வமாக அதை உண்ணணும். அவங்க கொடுக்கிற அந்த அருள் அமுதத்தை ஆர்வமாக பருக வேண்டும். அப்போது அந்த தேவ அமுதை ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால், அது கிடைக்கும் போது அது ஆர்வத்தோடு உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு. ஏன் கெட்டு போற? உன்னுடைய அந்த வித்துல இருந்த நாதத்தை நீ வெளியேற்றிட்ட, குவா குவான்னு ஆரம்பிச்ச. அதுக்கப்புறம் கண்டபடி என்னென்னமோ பேசி 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 உன்னுடைய உயிரை பூரம் செலவழிச்சு உன்னுடைய அந்த ஜீவனை நாசமாக்கி இந்த ஜீவனை இந்த உடம்போட ஒட்டி அதுல மாசுபடிய வச்சுக்கிட்டு இருக்க. அந்த மாசெல்லாம் திரும்ப துடைக்கணும்னா அந்த ஈசனுடைய அந்த அருளமுத வர்ஷிப்பு திரும்பவும் உள்ள இறங்கணும். வேத மந்திரங்களாக இறங்கணும். அது செவி வாயிலாக உள்ளே இறங்கி உன் ஜீவனில் கப்பி இருக்கிற அந்த மாசுகளை ஒழிக்கும். உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளையும் ஒழிப்பது செவி உணவு. அருளமுதமாகிய தெய்வ மருந்து உண்டால்தான் உன் ஜீவனில் கப்பியுள்ள அழி கரு வழி வரு பிறவி மாசு ஒளியும். அப்போ பிறந்த உடனே மாசு நம்ம என்னைக்கு குவா குவான்னு சத்தம் போட ஆரம்பிச்சோமோ நம்ம ஜீவன்ல இருந்து அந்த நாதத்தை வெளியேற்றி அன்னைக்கு குவா குவான்னு போட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கண்டபடி பேசி என்ன பேசணுமோ பேசக்கூடாதோ கண்டதையெல்லாம் பேசி 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 இந்த ஜீவனை மாசுபட செய்து விடுகிறது. அப்போ அது எப்போ அது மாறும் அப்படின்னா இந்த அருளமுத வர்ஷிப்பை திரும்ப செவி வாயிலாக பருகி 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 அந்த ஜீவன்ல போய் திரும்ப படிய வைக்கும் போதுதான் இந்த உடல் என்னதல்ல அப்படின்னு இந்த உடலை விட்டு பிரிகிற அந்த
பழுக்கிற நிலை, புளியம்பழம் பழுத்து அந்த ஓட்டை விட்டு பிரிந்து கொள்வது போல இந்த உடலை விட்டு பிரிந்து கொண்டு அந்த ஆதிமூல இடத்தை அப்பத்தான் அறிஞ்சு அடைகிறோம். அப்போ அதுதான் நான் என்னைக்கு பாட்டேபிரான் அவர்களுடைய வாக்கே எனக்கு சர்வ உலகத்திலும் பெருதுன்னு நினைச்சேனோ அன்னைக்குதான் வீடடைந்தேன்னு பெருமான் சொல்றாங்களே. அது போல நாமளும் பெருமான் அவருடைய அந்த வாய்மையே என்னது, அது எல்லாம் என்னது, எனக்கு சொந்தமானது அப்படின்னு நீ உரிமையோட என்னை அந்நியனா பார்க்காத அப்படின்னு சொன்னாங்களே. அது போல அவங்களுடைய அந்த திருஅமுத வர்ஷிப்பை செவி வாயிலாக உள்ளே இறக்க இறக்க அந்த நாதத்தை வெளியேற்றணுமே, திரும்பவும் அந்த வித்துக்குள்ள இந்த நாதத்தை நிரப்ப நிரப்ப அழி கரு வழி வரு பிறகு மாசு ஒளியும். இதுதான் நம்ம பார்த்த இந்த திருவாக்கியத்திலிருந்து நாம தெரிஞ்சு கொண்ட விஷயமாக இருக்கிறது. குழந்தை பிறந்ததும் குவா குவா என்று சத்தம் போடுகிறதே, அந்த சத்தம் எங்கிருந்து பிறந்தது? அது அந்த ஜீவ வித்திலிருந்து வந்தது. ஜீவ வித்திலிருந்து அன்னைக்கு குவா குவான்னு வெளியேறினது. அதுக்கப்புறம் கண்டபடி பேசி பேசி வெளியேறி அந்த ஜீவனை மாசுபடுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த மாசு ஒழியணும்னா திரும்பவும் அதுக்குள்ள பரிசுத்தமான வாக்கு உள்ள இறங்கணும். அதுக்கு அருளமுத வசிப்பை ஆர்வத்தோடு உண்ணணும். சும்மா மேலோட்டமா கேட்டீங்கன்னா காதுல அந்த காதுல போயிடும். இந்த காதுல அது ஒலி அமுதமாக வர்றது உள்ள போய் மௌனதாரையாக மாறும். அந்த மௌனதாரையை அந்த ஜீவ வீட்டினில் படிய வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு படிய வைக்கிறோமோ அதுதான் அருட்சொத்தாக இருக்கும். அதுதான் நம்மளை அந்த கற்பகோடி வாழ்வுக்கு கூட்டிட்டு போகும். பெருமானவங்க இன்னைக்கு அறிவிச்சிருந்தாங்களே, நீ 3000 ரூபாய் கொடுத்து அவன் கால தலையில வாங்கிட்டு வர்றியே, 3000 ரூபாய் காசு கழுத போனா போகுது, நாம சம்பாரிச்சுக்கலாம். ஆனா கற்பகோடி கால வாழ்வு போயிருமே. அப்போ அந்த கற்பகோடி கால வாழ்வு வேணும்னா நாம வெளியேற்றணுமே. பிறந்ததுல இருந்து நாதத்தை வெளியேற்றிக்கிட்டே இருக்கோமே, சப்தமாகி உயிரை செலவிட்டுக்கிட்டே இருக்கிறோமே கண்டதுக்கும். அதை பெருமானவர்கள் நமக்காக அவங்க சப்தமாக உயிரை கொடுத்து அவங்க அந்த அருளமுத வசிப்பை கொடுக்கும் போது அதை வாங்கி 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 ஜீவனுக்குள் அதை படிய வைத்துக் கொள்வதுதான் அந்த ஆதிமூல இடத்தை அறிந்து அடைந்து வீடடைவது என்று கூறி, அந்த அருளமுத வர்ஷிப்பை நாளும் நமக்கு வழங்கி நம் ஜீவனில் கப்பியுள்ள அந்த அழி கரு வழிவரு பிறவி மாசை நாளும் ஒழித்துக் கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முட்டிப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்திரி அக்கா அவர்கள். பொய்யை ஆதியை துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். பொய்யை சிரித்து எரித்து விட்டு மெய்யை விரித்து விளைக்க வந்த பிரம்ம பிரகாச மெய்வெளி சாலை ஆண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா 3 நாளா அந்த 2 வரி வாக்கியத்துல எடுத்து பாடல் வாக்கியம் எல்லாத்துலயும் எடுத்து சிறப்பா கொடுத்துட்டாங்க. குழந்தை பிறந்ததும் குவா குவா என்ற சத்தம் போடுகிறதே, அந்த சத்தம் எங்கிருந்து பிறக்கிறது? அந்த ஆதி மூல இடத்தை அறிந்து அடைவது வீடடைதல். அது நாளமாக இருக்கு, ஜீவனா இருக்கு, உயிரா இருக்கு. அதுல இருந்து அந்த சத்தம் கிளம்புது. அது செய்வனவா வாங்கிய பறையில உங்களுக்கு எல்லாம் முத்தா இருந்து விளையுது. மாசமா வேலை செலவழிச்சிங்கன்னா வீணா போயிருது. அதை முத்தா வாங்கி உள்ள வச்சிங்கன்னா அது முத்தா விளைஞ்சிரும் அப்படிங்கிறத எடுத்து கொடுத்தாங்க அக்கா. எல்லாம் நாதத்துலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. வாக்கியம் இன்னைக்கு எடுத்து கொடுத்தாங்க 267. அப்புறம் உள்நாட வாக்கியத்திலே அக்காவும் சொல்லிட்டாங்க, எடுத்த உடனே தெய்வம் நற்றால்ங்கிறது என்ன? அது சர்வ சௌபாக்கியத்தையும் தருகிறது அல்லவா அப்படின்ட்டாங்க. அந்த நற்றால் சர்வ சௌபாக்கியத்தையும் தருகிறதுட்டாங்க. பாத லட்சணத்தை பத்தி உத்தரவு பண்ணிட்டு வராங்க. புண்ணு பிடிச்ச காலத்துக்கு தலையில வைக்கிற அண்டால தாங்குமா அந்த தலை? 3000 காசு கொடுத்து வைக்கிறாங்க, காசு போனா போயிட்டு போகுது. ஆனா இது கற்பாந்த கோடி கால வாழ்க்கைக்கு போயிருமே அப்படின்றாங்க. அத பாத லட்சணத்தை நானும் என் நூல்ல சொல்லி வரேன் அப்படிங்கிறது அந்த பாடல அக்கா படிச்சுட்டாங்க. கொழுமுடையாம் கதிர்முனையில் ஆடும் பாவம். அந்த பாத தீட்சை இது எப்படி இருக்கும்? சிவசிங்கர் குரசலிங்கர பிளம்பண்ணும் அந்த மதி மகோனர அந்த மாதிரி இருக்கும் அந்த பாத லட்சணம். பொண்ணு பிடிச்ச காலத்துக்கு வைக்கிறான் அப்படிங்கிறாங்க. இந்த அநியாய மரத்தை போறத சகிக்காமதான் என் மனம் சகிக்கல அப்படின்றாங்க. இந்த எண்ணத்துல பாஞ்சு இப்படி அநியாய மரத்துல போக கூடாது, நீ உன்னை ஏமாத்தக்கூடாது. மெய்நிலை கோத்துல 2 வரி எடுத்து கொடுத்தாங்கன்னா உன்னை ஏமாத்த மாட்டான். நீ அநியாயமா போறத என் மனம் சகிக்கல
இந்த எண்ணத்துல தெய்வம் தாங்கிற ஒரே எண்ணத்துல நீ பாஞ்சு வச்சாங்கன்னா இது உனக்கு லபிக்கும். ஒரு காலனா உன்னை வைக்கிறேன்னா அவன் சத கறி மேல் கறியை அடுத்து வைக்கிறான். நான் நினைக்கிறேன் நீ எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, ஒரு காலனா எனக்கு வைக்கிறான்னா அது மேல் கறி, அதுக்கு அந்த பாடுபடுறான் அப்படிங்கிறாங்க தெய்வம். ஒரு ஜீவன முட்டருக்கு ஆகாயத்துல மறந்துக்குமா பசாரா தெரியும் அப்படின்றாங்க. அவங்க நல்லா சம்பாதனை பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் என்னை தெய்வம் உத்தர பண்ணாங்க. அக்கா ஒரு இது எடுத்து கொடுத்தாங்க, சுண்ணாம்புகள் இருந்தா எப்படி இருக்கும் அவங்க. அப்ப அந்த நேரம் எதுல குறைஞ்சிருக்காங்களோ அதை வச்சுட்டு அவர் வந்துட்டாரு. அவருக்கு மாலை பொழுதா இருந்துச்சு. அவங்க வார்த்தை நினைச்சு படிச்சு அந்த சுண்ணாம்பு தண்ணீர் வந்து அவரை பாதிக்காத அளவுல இருந்துச்சு. அப்ப அப்படி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம தெய்வம் வந்து வந்த சித்தர்கள் முத்தர்கள் யோகிகள் ஞானிகள் ஒருவர் அல்ல. அப்ப அவங்க வாக்க வாங்கி நம்ம போடையில நம்மளுக்கு எப்படி இருக்கும், எந்த இது வந்து நம்ம தீண்டாது அப்படிங்கறத எடுத்து கொடுத்தாங்க. 267 வாக்கியத்துல ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகியோடு ஒன்றுதான் உன் வேலை. இந்த சொத்து நமது, நீ இருப்பவளாகிய இந்த பொன்னரங்கம் நமது மனைவி. இறுதி சுகம் தருகிறவள் இவள்தான் என்று இருந்தால் நீ ஞானத்தையே வேண்டாவிடனும் அது தானே உன் தலையில் துவஜம் கட்டி ஏறிவிடும். இது தன்னது என்ற எண்ணம் தீர்க்கமாக வந்தால் போதும். தன்னது அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கு தெய்வம் உத்தரவுடைத்தாங்க திருமஞான அருளங்கத்துல. அந்த அம்மை நேரம் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கணும், இப்ப எப்படி தெய்வம் தன்னதுன்னு நினைக்கணும், பொன்னரங்க மனைவின்னு நினைக்கணும், இறுதி சுகம் தருகிறவள் இவள் தான் என்று நீ நினைக்கணும். இருந்துட்டாலே நீ ஞானமே வேண்டான்னு சொல்லிட்டாலும் கட்டும் அப்படின்னு அந்த வாக்கியத்தை கொடுத்திருக்காங்க. இங்க கொடுத்திருக்காங்க திருமஞான அருளங்கத்துல 188வது வாக்கியம் பக்கம் 114. வர நிற்கின்ற அந்த அமளி நேரம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? ஆகாயம் பூமி முழுவதும் ஒரே சூடாக இருக்கும். அந்த சூட்டின் கடுமையினால் கடல் நீர் கொதித்து கொதித்து உயர்ந்து ஜலம் உபரி காணும். அவ்வளவு வரை சூடு ஏறும். அந்த நாளில் இந்த ஒரு தலம் விட்டு வேறு எங்கு போனாலும் நெய்வேலிச்சாலை மட்டும் வேறு எங்கு போனாலும் சரி அப்படியே தான் இருக்கும். எங்கும் கொதிக்கிற ஒரே ஊற்று நீர் தான். தீ என்றதும் நீ எரிகிற தீயைத்தான் நினைப்பாய். ஆனால் வருவது அந்த தீயின் எசன்ஸ் சர்வமும் பொசுங்கி சாம்பலாவதை காணலாமை ஒழிய அந்த நெருப்பின் இடத்தையோ வடிவத்தையோ பார்க்க முடியாது. இப்ப நெருப்பு எடுக்கிற சிறப்பா தெரியும், அந்த வடிவம் தெரியும், எப்படி பிடிச்சி எரியறதும் நமக்கு அதெல்லாம் தெரியாதான். வடிவத்தையோ பார்க்க முடியாது. அப்படியான அந்த ஒரு நேரத்தில் இந்த உத்தியோகத்தில் மட்டும் ஆர்திரமாக நதியானது ஜீவனத்தென்று ஓடிக்கொண்டிருக்கும். அவங்க திருவாக்கு எப்போது அது எப்போது அது அதாவது சங்கார காலம் வரும் என்று உன் உள்ளத்துக்குள்ளாக சத்தமில்லாமல் ஒரு நினைவு கேட்குதல்லவா? நம்ம உள்ளத்துல கேட்குமா? உள்ளத்துக்குள்ளாக சத்தமில்லாமல் ஒரு நினைவு கேட்குதல்லவா? ஆம். அதற்கு பதில் என்ன? இந்த சங்கார காலம் வந்தா என்ன செய்யறது நமக்குள்ள ஒண்ணு கேட்குதான். அதுக்கு பதில் என்னன்னு கேட்கிறாங்க. தெய்வமே கேட்டு தெய்வம் விட சொல்றாங்க, உத்தரவு பண்றாங்க. அதற்கு பதில் ஆண்டவர்கள் தங்கள் திருமேனியை சுட்டி காட்டி, அவர்கள் திருமேனியை சுட்டி காட்டி அதோ இருக்கிறவார் அது எல்லாம் பார்த்து கொள்ளும், நமக்கேன் யோசனை என்றிருந்தால் அது போதும், நீ தப்பித்து விடுவாய். நிச்சயமாக தப்பிக்கிறதுக்குரிய நேர்மையான பாதை இது. இந்த நம்பிக்கையாளருக்கு அந்த அமளியை நின்றும் மீள்வது வெண்ணையில் மயிரை போட்டு எடுத்தால் போல இருக்கும். ஆனால் அது எப்போது வரும் என்கின்ற அவநம்பிக்கையாளருக்கு அது தொல்லையிலே ஒரு மெல்லிய சல்லாவை விட்டு இழுத்தால் எப்படியோ அப்படி கடினமானதாக இருக்கும். அப்ப அங்க எப்படி உத்தரவு பண்ணாங்களோ பொன்னரங்க மனைவின்னு நினைச்சுக்க, இது சுகம் தருவல் இவர் தான் நினைச்சுட்டாங்கன்னா ஞானமே வேண்டாம் அப்படின்னு தோஜம் கட்டிக்கிறீங்க அங்கே உத்தரவு பண்ணாங்க. இங்க இவ்வளவு அமளி வந்த உடனே இதுதான் நினைக்கணும், அதோ இருக்குது போல அது எல்லாம் பார்த்துக்கொள்ளும், தெய்வம் பார்த்துக்குவாங்க, நம்மளுக்கு ஒரு யோசனையும் தெரியாது அப்படி என்று இருந்தால் நீ தப்பித்து விடுவார். குத்தி மோகத்தனத்தில் போனா நிச்சயம் சாவே சாவார். பொங்கத்தனமா கும்பிடுத்தனமா இருந்தா நீ படிச்சுக்குவார். சுருத்தி மோட்டுத்தனத்துல போனா நிச்சயம் சாவே சாவாயிட்டாங்க தெய்வம்.
அப்ப தெய்வம் எல்லாம் பார்த்துக்குவாங்க, நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற நம்பிக்கையாளருக்கு நடக்கும். பெண்ணையில மயிரை போட்டு வைத்த மாதிரி அது கூட கொஞ்சம் ஒரு ஆளுகள் இருக்கும். ஆனா அந்த படம் அந்த கொப்புல இருந்து இந்த கொப்புல தானா எப்படி இருக்கும், அப்படி நான் எடுத்துக்குவேன் உன்னைய அப்படின்ட்டாங்க தெய்வம். ஒரு பாடும் படல, என்ன தவமா செஞ்சு கிழிச்சிட்டேன், ஒண்ணுமே கேட்கல, ஆனா என் பிள்ளைய ஏற்றுக்கிட்டேன், உனக்கு அந்த இலகுவா நான் இலவசமா தர்றேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அவநம்பிக்கையாளருக்கு அது தொடர்ச்சி ஒரு மெல்லிய சல்லாவை வீசி விட்டு இழுத்தால் எப்படியோ அப்படி கடினமானதாக இருக்கும். அதான் நம்பின பேச்செல்லாம் 4ஆம் பதம் குரு என் மகனே, என்னை நம்பினதால் போய் தன் நினைவிலே திட்டம் பண்ணிய மன்னருக்கெல்லாம் படுமீது சாவே திட்டமிட்டாங்க. அப்ப அது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நடந்துட்டோம்னா போதும், உனக்கு எல்லாம் வந்து தானே குதித்து நிற்கும் அப்படின்றாங்க தெய்வம். அப்புறம் 319 வாக்கியத்துல, இந்த தூள பிறப்பு இருப்பதற்கு முன் கருவறையில் இருக்கும் போது உனக்கு உயிர் இருந்தது, ஆனால் மூச்சு இல்லை. அப்படி இருந்ததால் தான் மகா வல்லபமான 5 பொறிகள் முதலான சகல கருவி புலங்களும் சுமார் 5 மாத காலத்தில் போத்து காய்ச்சி இந்த மனிதர்வம் எடுக்க முடிந்தது. இந்த இடத்துல தெய்வம் அந்த பாடல் கொடுத்தாங்க பாருங்க. தகிரிலை பூங்காய் பழமாய் சோரிந்த வானம், சகல உயிர் ஜீவனிலும் ஆடும் வாதம். இந்த 5ம் சொரிந்த பாதம், அது எப்படி 5ம் சொரிஞ்சு பூத்து காத்து புள்ளி நிக்குதோ அந்த பாத லட்சணமும் அப்படிதான் அதை உத்தரவு பண்றேங்கிறது அந்த நிப்பாட்டி உத்தரவு பண்ணாங்க. இன்னைக்கு இது 5ம் சொரிந்த பாதம். கொழுமுனையாம் கதிர்முனையில் ஆடும் வாதம், கோடானு கோடி மறை புகழும் வாதம், தளிரிலை பூங்காய் பழமா சோரிந்த வாதம், சகல உயிர் ஜீவனிலும் ஆடும் வாதம், பழுதனுகாலயத்தில் நடன வாதம், பக்தருள்ள கோயிலுளம் பூத்த வாதம், நழுகுமல தவக்கருவே நாசவாதம், நம்பினவர் குடிநீர் வங்கேறும் வாழ்வே. அப்படி யாருக்கு பூக்கும் அந்த பழுதனுதான் இந்த நடன பாதம் வந்து பக்தருள்ள அந்த உள்ளத்துல வந்து பக்தியா எந்த ஒரு வஞ்சகம் இல்லாம இருந்தாலும் உனக்கு பூத்து கொடுங்கும். அதே நழுக மனமா இருந்தாலும் உனக்கு நாசம் ஆயிரும். அப்ப யார் நம்பினாங்கன்னா உனக்கு ஏறும். அப்ப அந்த வகைக்கு எப்படி உத்தரவு பண்ணாங்க, என்னை என் உடம்பு பாரு, என்னை நம்பி இது பார்த்து கொடுன்னு நினைச்சிட்டாங்கன்னா உனக்கு தேவையே இல்லை. அவநம்பிக்கையா போகாம நம்பிக்கையா இருந்தாங்க. அப்ப இங்க என்ன கொடுக்குறாங்க தெய்வம், நம்பினவர் குடிதீர்வம் ஏறு வாழ்வே, நீ நம்பிட்டா போதும் உனக்கு நான் எல்லாம் ஏற்றி வச்சிருவேன் அப்படிங்கிறாங்க தெய்வம். இந்த மனிதர்வம் எடுக்க முடிந்தது. பிறகு வெளியே வரும்போது ஒரே நேரத்தில் 9 ஆபரேஷன்கள் ஆகிறது. அப்ப 9லயும் அடைச்சுதான் இவங்க வெளியே அக்கா எடுத்து கொடுத்தாங்கல்ல, அந்த ஐயோ அடைச்சிட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல கட்சி வரும் போவான்னு கட்சி யாராவது கையை போட்டுதான் அந்த புடிச்சுக்குது குழந்தை இருக்கமா, ஐயோ என்னை விட்டுட்டாங்க யாராவது புடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதான் அழுகுது அப்படிங்கிறத எடுத்து கொடுத்தாங்க இல்ல. அப்ப வெளியே வரும் போது ஒரே நேரத்தில் 9 ஆபரேஷன்கள் ஆகிறது. அதன் வடுக்கள் தான் நவத்துவாரங்கள். அப்ப வந்து வெளியே வந்து திறந்து விட்டுறாங்க தெய்வம். திருப்பி அந்த 9ஐ நம்ம அடைச்சு தெய்வத்துல 1ல போகணும். அதுக்குதான் தெய்வம் பாடல்ல கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க யாரும் ஆகவல்ல. பகருமீ மாயா மயங்கிற காட்சி 9 வாச அங்க 9 வருஷம் ஆபரேஷன் பண்ணி வெளியே ஏத்துனாங்க. திரும்பி வந்துட்டோம், திரும்பி உள்டாலிட்டீங்க போகணுங்கிறாங்க. 9 வாச
கேட்கிறாங்க, வடுத்தல் தெரியாம இருக்கிறாங்க. இங்க 9 வாசலை அடைச்சு ஐம்புலக்கதால் அடைக்கிறது எப்படி, அறுசுழித்து அமரது எப்படி, அந்த நோன்பு எப்படி இருக்கிறது எல்லாத்தையும் நம்மள அந்த 9 வாசலை அடைச்சு காட்டிடுறாங்க. வெளியே வந்தது உன் உள்ளே இருந்த நாதம் மூச்சில் வந்து மோதியதும் குபா குபா என்ற துணி கிளம்ப மூச்சும் ஓட ஆரம்பித்தது. அப்ப அந்த நாதத்துலதான் நீ விளையணும், நாதத்துல விளைஞ்சுதான் நீ அதுல கேட்டு 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 சிவமா பறிக்கிட்டு உன் நாதத்துல அந்த அடப்போடி சராசரத்தும் உன் அறிவு ஏறணும்னா அப்ப சரி உணவை பறி கொண்டு வரும் நாதத்துல விளையணும்னு எடுத்து விட்டாங்க அக்கா. அதுக்கு மெய்வெளி உள்ள தெய்வம் கொடுக்குறாங்க. நாதத்துல விளைஞ்சா என்ன எப்படி இருக்கும், அதே இதுல நாதத்துல விளைஞ்சோம்னா உங்களுக்கு நாதமே கசியாம இருந்துச்சு, ஆனா எப்படி இருக்குங்கிறதையும் எழுதி கொடுக்குறாங்க தெய்வம். மெய்வெளி நூல் பக்கம் 32. நாதமதே நிகழ்ந்தவர் வேளாதனாகும் நாரிய மேற் கலந்திடினும் கதியானானோ சேதமில்லா விழைந்த மணி வேறும் மீறி செங்கடில் நாடி மூளை சாட்டை கொண்டு ஓடிவிட்ட நூற்களின் சூலோரம் வைந்தார் ஒருவரி 4000 நாத மாட்டோம் ஓடி விளையாடினது ஞான சங்கில் தோணாது குப்பைகளுக்கு. அப்புறம் புழைக்கு எத்தனை சிவபுரங்களை கேட்டதுக்கு அக்கா மறுபடா சிட்டிதான் பாடல் எடுத்து கொடுத்தாங்க. மறுபடா சிட்டிதானம் மழை துளி திறந்து வாங்கி இருக்கிவாய் மூடி மாத்து ஈன்றிடும் உவமை போல குருவரன் உபதேசத்தை குழைத்து வாழ்ந்திடாமல் பொறுத்துமாய் மோதி காத்தார் பொங்கி தூங்காமலே. அப்ப அவங்க வாக்கு வாங்கி 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 போட்டு முதல்ல நீ விளைஞ்சு அதை குழைச்சு செதறிடாம நீ விளைஞ்சுக்கிட்டு முத்தா வந்தவங்களுக்கு வெளியாக்கணும். அதே இறுக்கி வாங்கி முத்தி எப்படி மூடி வச்சுக்கிறோமோ அது மாதிரி நீ மூடி வச்சு முதல்ல நீ விளையணுங்கிற. அப்ப தன்னுக்குள்ள கேட்டு 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 விளங்கி விளங்கி வந்து அப்புறம் தான் நீ முத்தா ஆன முன்னாடி வெளியாகணும். அந்த மாசு அறணும் அப்படிங்கிறதுக்கு மாசுல போய் படிக்க கூடாது. அந்த மாசுல போய் தான் பேசி 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 குறைச்சு வீணாக்கிட்டோம், அந்த நாதத்தை வீணாக்கிட்டோம், சுவாசத்தை வீணாக்கிட்டோம். அப்படிலாம் வீணாக்காம உள்ள சேகரிச்சு வச்சு அந்த நாதத்தில் வெளியில மாசு அறுபடக்கூடாது, மாசுல போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தெய்வம் முயற்சி கொடுக்குறாங்க பாடு. அந்த மாசரு வந்து பாசத்துல போய் உழைந்து வெளியே போயிருது. அப்படி வெளியே போகாம தெய்வத்துடைய வாக்க வாங்கி வாங்கி செய்வோம் நம்ம பறிய அந்த நாதத்துல விளையணும் அப்படிங்கிறதுக்கு அதுல கொடுக்குறாங்க தெய்வம். பேசரும் பேரும் பொருளை பேசரும் மாதகம் கொண்டு பேசி அழிக்கின்ற பெருமா மாதரும் தேசிகர் வைக்கும் வைப்பதனை வைக்கவர்க்கும் மாநில சட்டையில்லாவிடு பேசிடும் பிள்ளைகளெல்லாம் தூதிகளாவனும் எங்கே தொன்மறை கிழங்குவதெங்கே மாசூரும் பாதமுடைய தேகமாதி சுகுமாவும் தொழுவதே நாராயணம். சுகுமாரேகம் உனக்குள்ள இருக்கு, அதுல தெய்வத்துடைய அந்த வாக்காகிய பொருள் போய் 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 உட்கார்ந்து விளங்கணும். அந்த மலையில இருக்கு தொன்மறை விளங்குவதெங்க, தொன்மறை விளங்கணும். அது விளங்கினாத்தான் அந்த பாசம் அந்த மாசு எல்லாமே சூக்குமரத்துல இருந்து அவனுக்கு விட்டு போகும். அப்ப அந்த நாளத்தை வாங்கி வாங்கி உள்ள போட்டு அந்த மாசு அருகணும்னா அவங்க வாக்கியத்தை கேட்டு கேட்டு போடணும். அது என்ன ஆகும்
அதை நான் வாங்கி போட்டேன் அப்படிங்கிறத நாயகமன் வாழ கூறு கூறி நல்லீரோரமோ நிறைந்த தாயகத்துக்கென சம்பத்தையடையாள மூலது தன்மை தள்ளி நேயறிந்திட காயமாறித்தார மோக இல்லையே நீ பார்த்து முத்து கண்மணி வாழைக்கல் சொல்லுவார் மாயூரை வாழ்ந்து தலை வாழ்ந்தவர்கள் கண்ட பின் பகர்வதும் பக்கத்தை எடுத்து கொடுத்தாங்க. எப்ப பகரணும் உள்ள வாங்கி வாங்கி வச்சு நீ முத்தா விளைஞ்ச உடனேதான் அந்த உண்மையை வெளியே கொண்டு வரணும். விளையாமல் வந்து உணர்ந்தாங்கன்னா அது குறைஞ்சு செதறி போயிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த முட்டை கொடுக்குறாங்க. உண்மையாய்மை ஞானகவலும் குருராதியுட நேமூரிதேனும் தோறு கண்மனமும் மேகரையும் வெகுருவதுவா காமிலுலகின் வழியே தன்னை அறிந்திடும் வரும் சொன்னவரை என்னை என்றோ உண்மை 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 உண்மையே உண்மையுணரும் மனித யான் அமைக்கவில்லை என ஒளி வரும் வேத வாழவே. அதான் உண்மை உணர மனிதன் அமைக்கல அப்படிங்கிற தெய்வம் திட்டமா கொடுத்துட்டாங்க. அவரோட திருப்பாவத்தை வணங்கி போச்சு வந்து நம்ம எல்லோரும் அவருடைய நாதத்துல வேணும் என்று கூறி அனைவருக்கும் நமஸ்காரம். பத்தி பேரை மீண்டும் உலகம் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரகாச பிரமோதிய சாலை ஆண்டவன் பாதத்தை பணிந்து போற்றி நமஸ்கரித்து சபையில் அனைவருக்கும் ரொம்ப அன்பாக நமஸ்காரம். ஒரு நாளா வந்து நம்ம நாதத்தை பத்தி பேசிட்டு வரோம். அது வந்து இந்த குழந்தை பிறந்ததும் குவா குவா என்ற சத்தம் போடுகிறது. அந்த சப்தம் எங்கிருந்து பிறக்கிறதோ அந்த ஆதி மூல இடத்துல அறிந்து கொள்வதுவே வீடு அடையுதல். நம்ம வீடு அடையினா அந்த ஆதி மூலத்தை அந்த இலைய நம்ம அடையணும். அதுதான் நாத வேகமா இருக்குது. அது அதை அடைச்சிட்டு போனா நம்மளுக்கு இந்த இழப்பு பாதிப்பு பெரிய பாதிப்பாக இருக்காது. எப்படி அப்பர் சுவாமிகள் வந்து அந்த சுண்ணாம்பு இதுல உட்காந்து இருந்தா கூட அவங்களுக்கு வந்து அது பாதிப்பு தெரியுது. இந்த சூழத்துல உள்ளவங்களும் அவங்க கஷ்டப்பட்டா கூட அவங்க இறைவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அந்த உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அவங்க வந்து ஆனந்தமா தான் இருந்தாங்க. அதுதான் வந்து அந்த இறைவனுடைய ஒளிதான் வந்து நாதமா இருந்தது. கலை என்பது எழுத்தல்ல, தேவ நாத ஒளி என்று தோன்றுகிற இன்பம். அது செவிச்சுவையாக வசிக்கப்படும்போது அதை ஒன்று அனுபவிக்கும் சுவைக்கு நிகரான சுவை வேறு இல்லவே இல்லை. செவிச்சுவை ஒண்ணு ஆசான்பால் அன்பு பெருகுகிறது. செவிச்சுவை ஒண்ணுனாக்க அது இறைவனிடத்தில் வாக்கு. அதை வந்து அதைதான் நம்ம புகுத்துக்கணும். அதான் வந்து தெய்வம் வந்து பாட்டியா கூட போகும்போது ஆதி தலைநாளிலே சுத்தாவு சீர் ஓங்கார கால நாட்டு வாக்கு வித்தினாலே பிரிப்பிக்க தேவை என்று எடுத்த என் அத்தா தாங்கள் வாழாத தேவாமிரத அருள் உணவு ஈந்து நாளும் ஊற்றி ஊற்றி வளர்த்தீர்கள். இவ்வாறான எனக்கு மாதாவும் பிதாவுமான மன்னோ என் அன்பே அம்மா, மேலும் என் அல்லல் வலிவினை எடுத்து கல்வியெல்லாம் கற்பித்து ஆதி இழுகுருவே ஜோதி நிறைத்திடுவே நீதி எழுவருவே. அப்படியே அவங்க வந்து அவங்க பாட்டியோட திருவாக்கினால பிறந்து அந்த நாதத்துல இருந்து 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 ஒரு மனைவி மக்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியவே இல்லை, தோணவும் இல்லை. ஒரு சூழத்தோட உள்ள கஷ்டங்கள் வந்தா கூட அதெல்லாம் அவருடைய திருவாக்கிலேயே புகுந்து அவங்க வந்து இந்த தவத்துல ஏறி நம்ம எல்லாருக்குமே இந்த மெய்ஞானத்தை ஊற்றி கொண்டிருக்காங்க. அதுதான் வந்து அந்த வாக்கு வித்தினால பேசணும்னா அவருடைய தரிசனம் நம்மளுக்கு ஓடும். மறுபடி மாந்தராஜ ஒரு தேவபுரி சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் இருக்கிறது. அந்த முத்துடன் திருக்குழந்தை வனப்பேறு எவ்வளவு வருகிறது. மேலும் அதோட தரிசன ஊட்டத்தாலே யாரையும் சட்டை பண்ணாத வலிமை கொள்கிறது. இவ்வாறு தன் ஜீவன் வனப்படி இறக்க வசமாக முற்றவர்களுக்கு தெய்வ குபேர பூவன காலம் வருகிறது. அந்த வாக்குலதான் அந்த நாத ஒளி
கேட்டு கேட்டுதான் அந்த ஜீவனுக்கு அதுதான் செவி உணவாகவும் இருக்கு. அப்பதான் அந்த குழந்தை முற்றுற ஜீவ குழந்தை வளர்ப்பேறி அப்புறமாக எப்பனம் அடிக்கிறது. அது அவளுடைய திரு வாக்காலதான் அது முடியும். தெய்வம் வந்து அவங்களுடைய நிறுவனுடைய திரு வாக்கையே மௌனதாரி சொல்ற லோகத்துல பெரியது ஒன்றுதான் என்ற எண்ணம் தான் அவர்கள் வந்து அவருடைய திரு உள்ளத்தை வீட்டு கொடுத்தாட்டியது. அப்படிதான் அந்த மறுபட சிப்பியில வந்து எப்படி முத்து வந்து அந்த மழைத்துளிய வாங்கி அதை வாய் மூடி காத்து அது முத்து ஈன்று எடுப்பது போல நம்ம வந்து நம்ம தெய்வ குருபுரானுடைய திரு வார்த்தைகளை நம்ம நினைவுல பாதுகாத்து காத்து அதையே அசை போட்டு அதை வந்து நம்ம வந்து ஜீவனகத்துல ஏறணும். அது வந்து நம்ம குழந்தை பிறந்தது முதல் குவா குவா சத்தம் போட்டு நம்மளுக்கு தெய்வத்தை குருவை பெறாத போது எத்தனையோ நுணுகி பேசுகிறோமே, அதுதான் ஜீவனுக்கு பேச்சு ஆகுமா? சுதிபிரா நான் என்ற பேச்சுதான் செயல் நிறை பேச்சு. அந்த வீண் பேச்சு படுத்தி பேசி படுத்தி நம்ம நாடு வந்து அடிக்கடி இருக்குது, மாசு படிஞ்சிருக்குது. அந்த மாசை தொடக்கத்தான் வந்து இந்த வாக்கியத்துல ஜீவனுக்கு மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான். செவிச்சுவை உணவு ஜீவனுக்கு உஷ்ணத்தையும் தேஜஸையும் தருகிறது, கிளப்பி உண்டாக்குகிறது. செவிக்கு உணவு அருந்துபவன் யோகத்தில் ஆழ்வான், வாய்க்கு உணவு அருந்துபவன் பாவத்தில் துக்கத்தில் ஆழ்வான். செவிக்கு உணவு அருந்துவது என்பது ஞான சைத்தன்ய வார்த்தைகளை உள்ளம் சம்மதிக்க செவிமடுப்பது, யோகத்தை பெருக்கி ஜீவனாத்து சேவையில் உன்னை விழித்தாட்டுவது. சமயநல நேர்வழியை ஒரு தேவசத்தின் வாய் மூலம் வெளியாகவே வகது. ஒரு செவி வாயிலாக அத்தேவ ஆசிரியர்களுக்கு ஒரு வீட்டு முறை ஊட்டுகிறார்கள். சுகுத்தக்கள் வித்யா தத்துவங்கள் 7 பிரயோஜன கல்வி 7 ஒளி வீடுகளாக இருக்கின்றன. அந்த அருந்தத்திலிருந்து எடுத்து அளத்தவே அழிவாகான தேவ வர்ஷிப்பாகும். உன் ஜீவன் உள்ள சர்வ மாசுகளை ஒழிப்பது செவி உணவு. அருளமுதமாக தெய்வமடந்து ஒன்றால்தான் உன் ஜீவனை கப்பியுள்ள அழிதரு வழிவரு பிறவி மாசம் ஒழியும். அந்த பிறவி மாசம் ஒழிக்க வச்சு நம்ம எல்லாரும் ஜீவன் முக்தர்களாக இப்பவே ஆக்கிக் கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு பார்வான்களை வேதங்களை எல்லாத்தையும் அனுப்பி அக்கா மூலமா சபை மூலமா ஏற்படுத்தி நம்ம ஜீவனை படுத்த மாசு துடைத்து செம்மைய நிலை ஏறி அவங்களுடைய சப்தத்தை நம்ம நினைவுல படிய வச்சுக்கும் போது அந்த நாதமே நம்மள வந்து அந்த முக்தி வீட்டுல கொண்டு போய் சேர்க்கிறது. அதுக்காக நம்ம வந்து பாடுபட வேண்டியது இல்லை. ஆசம் சொல்லானது நமது, அறிவு நமது, தேகம் நமது, ஒரு முயற்சி நமது இதுதான் போதும். அந்த நினைவு தானே அங்க போய் மாற்றிக்கொள்ளும். சபை மூலமாக உணர்ந்து கொண்டேன் என்று கூறி முக்தி பெருட மீண்டும் மீண்டும் முழங்கும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை ரவீந்திரன் அண்ணா அவர்கள். எங்கீசையும் கண்டறியாய் என்றாய் பறை எல்லாவர்க்கும் மெய்யமுது என்ற தாயே பண்டகளி துண்டாடிட வந்த அம்மா வாக்கிருந்து குறிப்பொழிய வாரும் தாயே பாண்டிராஜன் என்ற கண்ணே பராமரையே பாடும் கூறி கூட நின்று பகரும் அம்மா தேனி மலர் மீதிருக்கும் வாணியம்மா தேவர் கூறி வாக்குவரம் தாரும் தாயே தேனி மலர் மீதிருக்கும் வாணியம்மா தேவர் கூறி வாக்குவரம் தாரும் தாயே ஓங்கார ஆரணத்தி மகமாயம்மா உத்தியோவன முக்தி நிலை பெற்ற தாயே
உயிரும் தாயே பெண்ணாடாக வடிவெடுத்த பூரணி பெற்ற தாயே நாவில் நின்று பேசும் அம்மா பெற்ற தாயே நாவில் நின்று பேசும் அம்மா மொழி தீர்ப்பு நீதி கொண்டு வந்து நிற்கும் உத்தமியே நாவில் நின்று உறைந்தாயே மொழி தீர்ப்பு நீதி கொண்டு வந்து நிற்கும் உத்தமியே நாவில் நின்று உறையும் தாயே. மூன்றாவது நாளாக நம்ம தேவ ரகசியங்கள் வெளியாக்கி கொண்டே இருக்கிறதாக்கா. இந்த வேத அக்காவுக்கு முதல்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம். வேதநாதம் மற்றும் ஜீவன் முக்தர்கள் வேத மந்திரங்கள் செவி வழியாக உள்ளே இறங்கி ஆதி மூல இடத்தை அடைய வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டேனக்கா. உடலும் உயிரும் பிரிந்து விடும், ஆனா அது மரணம் இல்லை, பிரியும் ஆனா பிரியல. அப்படின்னா உடலுக்குள் உயிர் இருக்கும், ஆனால் தொடர்பு இல்லை. ஜீவன் முக்தர்களுக்கு உடல் அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் பாதிக்காது. அந்த மாதிரி ஜீவன் முக்தர்களுக்கு இந்த உடல் அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் நம்மளுக்கு பாதிக்காது. அது ஜீவன் இது ஆக முடியாது. இப்ப திருநாவுக்கரசரு சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றி அது என்னெல்லாம் இது பண்ணாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. நாமார்க்கும் கொடியல்லோம் நமனை அஞ்சோம் யாருக்கும் பணிய மாட்டேன் என்று பதில் சொல்லியிருக்காரு அன்னைக்கு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லலாம், எனக்கு டக்குன்னு மனசுல வந்தது, நான் சொல்லாம என்னன்னு தெரியல. காலனை காலால் எட்டி வச்ச தெய்வம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறான்னு நானும் பயப்பட மாட்டேன். யாரும் எமனே வந்தாலும் நான் கூப்பிட்டாலும் நான் தைரியமா நின்று பேஸ் பண்ணுவேன். எனக்கு என்ன தெய்வம் எனக்கு கூட இருக்காங்க. எனக்கு அது வந்து 4 நாளும் வச்சுக்கிறதுக்கு தெரியறதுக்கு எனக்கு டெய்லி உபதேசம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த உபதேசம் எந்த எல்லை வரைக்கும் போகணும்னா இறுதி பரியந்த வரைக்கும் போகும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. உபதேசம்ன்றது இன்னைக்கு நாளைக்கு முடியறது இல்லை. இது அறந்தவர்களுக்கே தெய்வம் சொன்னது. இறுதி பரியந்தம் வரைக்கும் நம்மளுக்கு டெய்லி தான் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். அது ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவல்னு போயிட்டே தான் இருக்கு. அதே வாக்கியம் இப்போ ஒரே வாக்கியம் வந்து நம்ம ஒரு நாள் படிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு, 2வது நாள் இன்னொரு மாதிரி இருக்கு, 3வது நாள் இன்னொரு நாள் மாதிரி இருக்கு. இப்ப இது ஒரே வாக்கியமே 3 நாள் அக்கா சொல்லும் போது எனக்கு டிஃப்ரெண்டா தான் தெரியுது. அது இன்னொன்னு நான் இன்னைக்கும் நேற்றும் படிச்ச வாக்கியங்கள் உள்ளாமே இதை சுத்தி தான் வருது. எல்லா குரூப்ல இருந்து அவங்க போடுறதும் பாத்தீங்கன்னா இதை சுத்தி தான் வருது. மத்த இன்னொரு இடத்துல இன்னொரு முத்திப்பெயர் இருந்தது, அங்கேயும் இதை பத்தி தான் வருது. அப்போ தெய்வம் வந்து கூட இருந்து எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து இது பண்றாங்க. அதுக்கு மேலும் நம்மளுக்கு தெரியப்படுத்துறாங்க. அப்படி எடுத்துக்கிறாங்க. ஈசன் என்று இணையடி நிழலை ஈசனின் பாதத்தில் நிழல் அடைந்து இருந்தார். உடலுக்கு வந்த வெப்பம் வந்து அந்த இடத்துல உயிரை பாதிக்கல. ஒரு சுண்ணாம்புல போட்டு இது பண்ணாங்க கூட ஈட்டரில் 7 நாட்கள் போட்டிருக்காங்க. அப்போ அவருக்கு என்னது, மார்சில் வீணையும் மாலை மதியமும் வீணை நாதம் மாலை பொழுது தென்றல் போல இருந்ததுன்றாரு. அப்போ இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன வேணும்? அதுக்கு இந்த வெப்பம் வந்து எப்படி இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். அக்காவும் சொன்னாங்க, கொஞ்சோண்டு சுண்ணாம்பு வந்து நம்மளுக்கு இதுவாயிடுச்சு. வெத்தலையில போடுற சுண்ணாம்பே கொஞ்சம் கூட போட்டுட்டோம்னாலே வந்து வாயை நாக்கள்ல வெந்து போயிடும். அப்படி இருக்கும்போது சுண்ணாம்பு
நீட் உரைகளே போட்டிருக்காங்கன்னா அவர் 7 நாட்கள் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி இது பண்ணிருப்பாங்க எனக்கு நம்மளால திங்க் கூட பண்ணிக்க முடியல. ஜீவன் முக்தர்களின் ஒற்றுமைன்னு பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தர்கள் எண்ணம் ஒன்று போல இருக்கும். ஆகாயத்தில் நினைப்புக்கு தடுப்பு இல்லை. பெருமானை நினைக்கும் அந்த விஷயம் தான் நம்மளுக்கு இப்ப நாங்க இப்போ சொன்னாம நேற்றுல இருந்து படிக்கிற வாசகமா இருக்கட்டும், அடுத்தவங்க மூச்சு பேரையா இருக்கட்டும், இன்னும் இதுவா இருக்கட்டும், யார் பார்த்தாலும் இதே பேசுறாங்க, இதே வருது மின்சாரம் என்ன பண்றாங்க தெய்வம் எல்லாரையும் ஒரே கிளவுட்ல நம்ம இப்போ எலக்ட்ரானிக் இதுல இருக்கிறோம்னா ஒரே கிளவுட்ல கொண்டு வந்து வச்சிடறாங்க. அப்போ அந்த அந்த அது ஆனா யாருக்கு கிடைக்குதுன்னு இதோட நாட்டம் இருக்கணும் தேட்டம் இருக்கிறவங்களுக்கு வந்து சேருதுன்றது மீண்டும் 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 நிரூபிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த இது என்ன சொல்றது, நம்மளோட நாதம் போயிட்ட பிறகு அது வேறு மந்திரங்களாக திரும்ப போயிடுச்சுன்றதுல இது இல்லாம அது வேறு மந்திரங்களாக உள்ள இறங்கணும். நமக்குள்ள நாதம் வெளியில வந்துருச்சு, திரும்ப அது ஆதி மூல இடத்துல போய் ஒட்டணும். அது வேற மந்திரங்களாக உள்ள இறங்கணும் போது அப்ப வாய்ப்பாடுற ஞானம் ராக ஞானம் செவி கேட்கணும்னு பெருமான் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மௌன படிப்பு அது வேண்டாம், அது அப்படி செய்ய வேண்டாம், இதனாலதான் நம்ம ஊமை படிக்கிறது ஆகாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா செவி வழியாகத்தான் அந்த மந்திரங்கள் எல்லாம் உள்ள இறங்கணும்னு எடுத்து வச்சிருக்காங்க. நான் முன்னாடி இருந்து சின்ன வயசுல இருந்து அந்த மௌனமாக படிப்பேன். நானு வாய் விட்டு படிக்கிறது இப்பதான் இங்க மெய்க்கு வந்த பிறகுதான் நான் வாய் விட்டு படிக்கிறதும் அந்த இதெல்லாம் வந்திருக்கு. அது அந்தந்த எல்லையில வந்துதான் அந்தந்த ஞானங்கள் நம்மளுக்கு கிடைக்குதுன்றது இருக்கு. அந்த வேத மந்திரங்கள் செவி வாயிலாக உள்ளே இறங்கி அந்த நாதம் எங்கிருந்து கிளம்பி வந்ததோ அந்த ஆதி மூல இடத்தை திரும்பவும் அடையணும். அடையிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும். அது அடைச்சிட்டும் நம்ம இன்னும் தான் நம்மளுக்கு வேணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 செவியெல்லாம் 10 இதுக்கு திரும்ப இதெல்லாம் உள்ள போய் சேரணும்ல. அவ்வளோ 60 வருஷம் வேஸ்ட் ஆயிருக்கு. அந்த ஜீவன் எவ்வளவு பசியில இருந்திருக்கோம், எவ்வளவு இதுல இருக்கோம். அப்ப கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம அதை தவிர வேற எதுவும் மேல இது இல்லை செய்யறதுக்கு. அப்படி அந்த இடத்தை சென்று அடைந்து விட்டால் இந்த உடலும் உயிரும் ஒட்டி கொண்டிருந்தது பிரித்துவிடும். பிரிந்துவிடும் என்றால் செத்து போவது அல்ல, அந்த உடலுக்குள் தான் உயிர் இருக்கும். ஆனால் உடம்போடு தொடர்பு இருக்காது. அப்போது உடம்பின் அனுபவங்கள் இந்த உயிரின் அனுபவமாக இருக்காது. இப்படியாக உடலை விட்டு தன்னை கழட்டி கொண்டவர்களே ஜீவன் முக்தர்கள். பிள்ளை தெளிவா எல்லாமே எடுத்து வச்சிருக்கீங்கக்கா. இந்த உடல் அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் என்னதல்ல. நான் அந்த வேத மந்திரங்களை கேட்டு கேட்டு அந்த வசனங்கள் மூலமாக அந்த வேதநாதம் மூலமாக இறைவனோடு நான் கலந்திருக்கிறேன் என்று ஞானம் வரும். அப்படியாக ஞானம் பெற்ற திருநாவுக்கரசர் பெருமான் அவர்கள் எப்படி இந்த உடலை என்னவெல்லாமோ கஷ்டப்பட்டு கூட அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவருடைய உயிரை சென்று அடையவில்லை, எப்படி ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க என்பதை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நேத்தோட நேற்று ஏன்னா எனக்கு இது பேசுறதுக்கான அந்த கேப் எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு தெரியல. நான் ஆக்சுவலா எடுத்து வச்சிருந்தேன், அந்த பேசுறது விட்டுட்டேன், அது பேச முடியல. நல்லதுக்கா, நமஸ்காரக்கா. எனக்கு திரும்ப ஸ்டக் ஆயிருக்கு. அடுத்தவங்க எல்லாம் பேசணும். நல்லதுக்கா, நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். இப்போ மெய்யாகவே சதுரங்கோடி கால மக்கள் திரும்ப சர்வமூல மந்திர நிரூபிக மகான்யாய் பகவான் சாலை ஆண்டவர்களே திருவாக்கியம் 125 எமப்படரை போல இருக்கும். குழந்தை பிறந்ததும் குவா குவா என்று சத்தம் போடுகிறதே, அந்த சத்தம் எங்கிருந்து பிறக்கிறது? அந்த ஆதிமொழி இடத்தை அறிந்து அடைவதே வீடடித்தது. அந்த தூளம் எங்கிருந்து வந்தது, எப்ப வந்தது?
நாதம் எங்கிருந்து வந்தது? நாதம் வந்து உயிருக்குள்ளே இருந்தது மறைவாக. நாத வேத மந்திரங்கள்ல பௌனத்தாரிகள் ஊமை எடுத்த வித்துக்குள் இருந்தது. வெளியே வரும்போது வாக்காக வெளியே வரும். வாக்காகிய சப்தம் வெளியே விந்துக்குள் அடங்கியே இருந்தது. நாத குழந்தை பிறந்த போது நாதம் இறைவனிடம் இருந்து வாசலை அடைத்தவுடன் 9 வாசல்கள் திறந்தது. வாய் என்ற வாசல் வழியாக இறைவனை காணாமல் அந்த சோகத்துல துயரத்த துக்கத்துல வந்து முதல்ல அழுது குவா குவா என்று சத்தம் போட்டு, அப்போ இறைவனை வந்து அரவணைச்சிருந்த இறைவன் போயிட்டாங்களே அப்படின்னு அழுது. அழறப்போ இந்த தூளத்தாய் அந்த அரவணைப்பை ஒரு அரவணைப்பை தேடி அழுது. அழறப்போ தாய் வந்து அரவணைக்கிறாங்க. யாராவது ஒரு துணையா தேடுது அந்த ஆன்மா. கருவறைக்குள் இருக்கும் போது அந்த உடலுக்குள் உடலானது உயிருடன் ஒட்டாமல் இருக்கிறது. எப்படி அப்படின்னா, மறைஞ்சிருக்கு நாதம், உயிரும் மறைஞ்சிருக்கு, சோட்டப்பட்டிருக்கு. அது வந்து உடம்போட ஒட்டல, உடம்பு மட்டும் அது எல்லாத்தையும் வளர்க்குது. நாதவிந்து அருணகிரிநாதர் அந்த நாதவிந்த பத்தி சொல்றாங்க. நாத வித்துக்குள் உடலோடு ஒட்டாமல் அந்த உயிருள் உள்ள வாக்கு வாய் வழியா சூக்கம வாக்கா சப்தமா வந்து அது வெளியில வரப்போ வருது. நாதம் வாயில் ஒட்டி உடல் உயிரோடு ஒட்டி விட்டது. எப்போ வந்து நாதம் வந்து வாயில ஒட்டுதோ அப்பதான் வந்து உடல் வந்து உயிரோடு வந்து ஒட்டி விட்டது. வாக்கு எங்கிருந்து வந்ததோ உயிருக்குள் நாதம் உடல் ஒட்டியிருந்து விந்திலிருந்து வந்தது. ஆதிமூல இடத்திலிருந்து அந்த நாதம் வந்தது. உயிர் எதுக்கு வந்தது? அந்த வினையை முடிக்கதான் வந்தது. செய்த பாவங்களை அனைத்தையும் வந்து முடிக்கதான் இந்த உயிர் வந்தது. அது முடிச்ச உடனே அது எப்படி ஆதிமூல இடத்திலிருந்து வந்ததோ அதே மாதிரி திரும்ப அங்க போகணும். அந்த இடத்துக்கு அது போகணும். அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா தெய்வத்தோட அருளமுத வர்ஷிப்பை வந்து தினம் ஓயாது செவியில வந்து கேட்டு 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 அந்த மாசெல்லாம் அகற்றினாதான் அது போக முடியும். அதுல பாடல் வந்து மறுபடா சிப்பி தானம் இருக்கும் ஓமை போலன்னு சொல்லிட்டு அந்த சிப்பி எப்படி மழையை உள்ள வாங்கி முத்தா மாத்துதோ அது மாதிரி இப்ப சீக்கிரமா சிப்பிக்குள் முத்துக்கள் வந்து 3 நாட்களா திரைய வைத்தது. தெய்வ வாக்கியங்களும் மந்திரங்களும் தேவ ரகசியங்களும் சுடாத தீயாய் தித்திக்கும் தேனாய் நவரச சுவைகளாய் சுருதிகள் சூட்சமத்திற்குள் சுகப்பிரசவமானது. அழகிய ஆன்மா படுத்தால் பற்றற்றதாய் பற்றில்லாத பரமணி தொட்டிக் கொள்ளும் அதிசயங்கள் அரிஜயங்களாகும். எட்டாறு ஏறி எட்டும் இமையா நாட்டினை அடையும். இந்த பற்று எப்படிப்பட்ட பற்று? ஒரு புளியம்பழம் காயா இருக்கிறப்போ ஒட்டிட்டு இருக்கும். அப்ப பழமான உடனே அந்த ஓடு வந்து அதோட ஒட்டாம தனித்து இருக்கும். ஒரு தண்ணியில வந்து தாமரையில இருந்தனா அந்த தண்ணி வந்து தாமரையில படாம ஒட்டாம இருக்கும். அந்த மாதிரி பற்று. அந்த பற்றற்ற இறைவனை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அந்த சைதன்யரின் நாதம் நாதாந்தத்தால் வேதாந்தத்தால் போதாந்தத்தால் மதி சிந்தும் வாக்காகிய பொருள் நம் அறிவு தேகத்தில் பொதிவு. உனக்குள் இருக்கும் சூக்கமத்தை பாராடான்னு சொல்லிட்டு குணங்குடி முஸ்தான் சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம இந்த சிவிச்சுவை கேட்க 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 கேட்கதான் அது வந்து அறிவு தேகத்துல நினைவு தேகத்துல சூக்கும தேகத்துல போய் நம்மள எல்லாத்தையும் அகற்றி நம்மள வந்து நல்ல நிலைக்கு போட்டு போவோம். அப்ப ஆன்மா எப்போ முதிர்ந்த நிலை படுத்த நிலை வரும் அப்படின்னா இப்போ தெய்வத்தோட அருளமுத வசிப்பு தான். அந்த அறிவாகார ரூபகரின் வாக்குதான் பொருளாகிய வாக்கு. திருவாக்கு 132 உன்னை படைத்தது இந்திரியம், அது வெளியாகி பறிக்கப்பட்டு இருந்தால் செத்தான் என்று சொல்ல வேண்டும். அப்படி அது வெளியாகாமல் பிரயாணமானால் உள்ளேதான் இருக்கிறார், சாகவே இல்லை என்று ஆகிறார். அவரைத்தான் அடக்கமானவர் என்று சொல்ல வேண்டும். அவர் சொர்க்கலோகத்தாக ஆகிறார், சாகாவரம் பெறல் என்பது இது. இப்ப நம்மளை படைச்சது எது? இந்திரியம். அது வெளியாகி
அப்படின்றாங்க. அதுவே வெளியாகாம பிரயாணம் ஆயிடுச்சு, இறைவனோட போய் பிரயாணம் ஆயிடுது அப்படின்னா உள்ளதான் இருக்காங்க, அப்போ சாகல, அப்போ அந்த சாகாவரம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அவரைதான் அடக்கமானவர், சமாதி நிலைக்கு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரைதான் சொர்க்கலோக வித்தா சொல்றாங்க. அப்ப அவரு சொர்க்கத்துக்கு போறதுக்கான விசா வாங்கிட்டாரு, அவர் விசா சீட்டு, அந்த கடல் சீட்டை வாங்கி அப்ப சொர்க்கலோக வித்தா அவர் போறாரு. தாகாவ இருக்கிறார் என்பது இதுவே. இப்போ அவங்க நினைச்சாதான் அந்த சைதன்யநாதர், அவங்க அந்த மார்க்கநாதர், நம்ம தெய்வம், அவங்க நினைச்சா அவங்க இறக்கத்துக்கு ஆளாக இருந்தா நம்ம அந்த நிலைக்கு போகலாம். அவர் படி நடந்தா. அதுக்கப்புறம் திருவாக்கியர் 280 மனித ஒரு இறைவன் திருக்கோலமே ரகசியத்தில் அவனது உருவே இவ்வுடம்பாளியத்துள் அவனை தவிர வேறொன்றும் இல்லை. அவனை சந்திப்பதே நம் முதல் வேலை. நாம் சுமக்க முடியாததை இறைவன் நம்மேல் சுமத்த மாட்டான். அவனை சந்திக்காமல் பராக்காக இருந்து விட்டால் இறுதியில் நிச்சயம் கஷ்டமாய் முடியும். இறைவன் திருச்சென்னதி அடைய அவரவர் கையிலே அதற்கான முதல் இருக்கிறது. அதுதான் இவனுடைய யதார்த்த மனம் என்னும் அன்பு கொண்ட வாசல். அவ்வாசல் அறுத்தளித்த வாசல். அது முன் சிறந்திருந்து நாம் பிறக்கும் போது அடைக்கப்பட்டது. மற்ற வாய் முதலிய 9 வாசல்கள் மூடப்பட்டிருந்தவை, திறக்கப்பட்டன. அந்த அறுத்தளித்த திருவாசலை தன் அஞ்சன சலாலியால் திறப்பவரே ஆசான். அப்போ அந்த அறுத்தளித்த திருவாசல் திறக்கணும்னா அந்த அஞ்சன சலாலியால் திறப்பவர் நம்ம ஆசான். அவங்க அருளமுத வசிப்பு விடாபிடியா தினம் கேட்க கேட்க உணர, உள்ளுக்குள்ள டிராவல் பண்ண, உள்நோக்கி போக. இப்ப யதார்த்த மனம், இந்த யதார்த்த மனம் நம்மகிட்ட இருக்காது. தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் யதார்த்தமே இருக்கும். அது குழந்தையில தான் இருக்கும் நம்ம கிட்ட யதார்த்தம். அது வளர வளர அது போயிடும். வெளிப்பார்வையாலும் வெளி சூழலாலும் அது போயிடும். அப்போ தெய்வத்தை சந்திக்கிறது தான் நம்மளோட வேலை. மனித ஊருன்றதே இறைவன் திருக்கோலம் தான். ரகசியத்தில் அவனது ஊருவே. அப்ப நம்ம படைக்கப்பட்ட தூளமே ஒரு ரகசியம். அதுக்குள்ள இருக்கிற 24,000 ரகசியம், 12,000 தூளதேக ரகசியம், 12,000 ஜீவதேக ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆயுள் முழுக்க கூட பத்தாது, அவ்வளவு ரகசியம். அந்த ரகசியத்தை தெரியணும்னா இப்ப நம்ம இறைவனை ஒட்டி அவங்க நினைவுக்கு நேரா கொக்குக்கு எப்படி ஒரு மாதிரி இருக்கோ அதே மாதிரி அந்த நோக்கிலேயே நம்ம இருக்கணும். அவங்கள சந்திக்கிறதா நம்ம முதல் வேலை, முதல் கடமை. அவங்கள சந்திக்காம நம்ம வெளி வாழ்க்கையில பொய் பொருளுக்காகவும் பொய் வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு பராக்கா இருந்துட்டு நினைச்சுங்க, இறுதியில் என்ன வரும்? கஷ்டம் தான் வரும், யமன் தான் வருவாங்க. அப்போ இறைவன் அவங்க திருச்சென்னதி அடையணும், இறைவனை போய் அவங்க நிலையில சேரணும், கைலாசவாசனை நிலையில சேரணும் அப்படின்னா அதுக்கு அவரவர் கையிலே அதற்கான முதல்ல இருக்கிறது. அதை படைச்சுதான் கொடுக்குறாங்க. அந்த முதல்ல ஒரு டெபாசிட்டை நமக்குள்ள படைச்சுதான் இருக்காங்க. அதை நம்ம அதிகரிச்சுக்கணும், வலுவாக்கிக்கணும், உயர்ந்தோடையதா மாத்திக்கணும். அதுதான் இவனுடைய யதார்த்த மனம் என்னும் அன்பு கொண்ட வாசல். அந்த அன்பு கொண்ட வாசல் எப்படி வரும்? இறைவன் மீது அவங்க இரக்கத்துக்கு அவங்க அன்புக்கு நம்ம இருந்தாதான். அப்ப மரணத்தை பத்தி விசாரிக்கிறது, அவங்க சொன்ன வணக்கங்கள், தொழுகைகள், அதையெல்லாம் நீண்ட கடைபிடிக்கிறது, ஒழுக்கமா இருக்கிறது, அவங்க நேர்கோட்டிலேயே வாழறது, அதெல்லாம் இருந்தா அந்த வரும், அந்த யதார்த்த மனம் வரும். அவங்க எகிரி நடப்பதெல்லாம் அவங்க செய்யலாம், வேறொன்றும் இல்லை, பராபரமே அப்படின்ற மாதிரி அவங்க இதெல்லாம் இருந்தாதான் வரும். இப்ப அவ்வாசல் அறுத்தளித்த வாசல். அவங்க அன்பு நம்ம இது பண்ணா கட்டாயம் அந்த நிலை வரும். அது முன் திறந்திருந்து நாம் பிறக்கும் போது அழைக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் திறந்திருக்கு, கருவுக்குள்ள குழந்தையா இருக்கிறப்ப திறந்திருக்கு. அந்த குழந்தை வெளியில வர்றப்போ வாய் முதலிய 9 வாசல்கள் ஃபர்ஸ்ட் மூடப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் திறக்கப்படுது. அந்த அடுத்தடுத்த வாசல் இது பண்ணி இது திறக்கப்படுது. உள்ள இருக்கிறது மூடப்படுது, இந்த 9 வாசல் திறக்கப்படுது. அந்த அடுத்தடுத்த திருவாசலை தன் அஞ்சனாசலாகிய திறப்பவரே ஆசான். அவங்களால மட்டும்தான் இது முடியும், சாத்தியமாகும். வேற யாராலையும் இது சாத்தியமாகாது. இது இந்த 3 நாளுமே இது தேவ ரகசியங்கள் மந்திரங்கள் எல்லாமே நம்ம கேட்கறதுக்கு தெய்வத்தோட இது எவ்வளவு கருணை, எவ்வளவு பேர் இருக்கும். அவங்க எப்படியெல்லாம் நம்மளுக்கு இது
பயன்படுத்துறாங்கன்றத அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. 319வது வாக்கியம். தூளப்பிறப்பு எடுப்பதற்கு முன் கருவறையில் இருக்கும்போது உனக்கு உயிர் இருந்தது, ஆனால் மூச்சு இல்லை. அப்படி இருந்ததால் தான் மகாவல்லபமான 5 பொறிகள் முதலான சகல கல்வி கூடங்களும் சுமார் 5 மாத காலத்தில் பூத்து காய்ந்து இந்த மனித ரூபம் எடுக்க முடிந்தது. பிறகு வெளியே வரும்போது ஒரே நேரத்தில் 9 ஆபரேஷன்கள் ஆகிறது. அதன் வடுக்கள் தான் நவத்துவாரங்கள். வெளியே வந்ததும் உள்ளே இருந்த நாத மூக்கில் வந்து மோதியதும் குவா குவா என்ற துணி கிளம்ப மூச்சு ஓட ஆரம்பித்தது. இந்த தூள பிறப்பை போலவே நீ மறுபிறப்பு எடுக்கும் நேரத்திலும் உன்னை அந்த பிரணவ கருவறைக்குள் கொண்டு போய் மூச்சு ஆடாமல் ஒரு அணு நேரமோ அல்லது ஒரு யுகமோ அங்கு இருக்க வைத்து உன் அங்கக்குளங்களை மாற்றி மறுபடியும் தேவனாக படைக்கப் பெறுகிறது. இதை இதுநாள் வரை நாம் உனக்கு வெளியாக்கவில்லை. இதே நேரத்தில் கசப்பு அறியாத பிறநாற்றம் இல்லாமல் முகமலச்சுடன் விளங்க அதில் வியர்வை கொட்ட சூடு மாறாமல் கை கால்கள் துவண்டு இருக்க பரிசுத்த பிரயாணம் ஆகிறவர்களுக்கு ஆதியில் தாயின் கருவறையில் இருந்தது போலவே மூச்சு ஒடுங்கி உயிர் ஒளி அடங்கி இருக்கிறது. அப்படியானவர்களைத்தான் ஜீவ பிரயாணமானவர்கள் அடக்கமானவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசனை வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அழுள்ளார். சாதிகன் கர்த்தாவை தெய்வமே கொண்டார். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கே நமஸ்காரங்கள். அக்கா வந்து நமக்கு 3 நாட்களாக மிக அருமையாக வந்து நம்ம தூளத்தில் இருந்து அந்த குவா குவா சத்தம் எங்கிருந்து வருது அப்படிங்கறத வந்து நம்ம தெய்வம் நமக்கு அவங்க வேதத்தின் அவங்க வாக்கு அவங்க வாய்மையின் மூலம் சொன்னதை வந்து நமக்கு எடுத்து நமக்கு வந்து நம் சிற்றறிவுக்கு புரிய வச்சிருக்காங்க. இந்த தூளம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து ரோஸ்மிதா காலத்துல நம்ம தெய்வத்துக்கூடவே கோடி காலமா இருந்து அப்புறம் அவங்கள விட்டு பிரிஞ்சு தந்தை சுக்கிலத்துல இருந்து தாயின் கருவறைக்கு வந்து அங்க வந்து நம்ம உடல் வந்து தாயின் கருவறைக்குள் வந்து நம்ம தெய்வங்கள் வந்து நிறைய அது அந்தந்த உறுப்புக்கான சாமான்களை வைத்து ஒவ்வொரு உறுப்பா உருவாக்கப்பட்டு நம்ம உடல் வந்து முழுசா உருவாகுது. அப்படி இருக்கிறப்ப அது வந்து ஒரு இருட்டுலயும் நாசத்திலையும் அப்படிதான் நம்ம தூளம் வந்து இருக்கு. அப்படி இருந்த அந்த தூளத்துக்கு வந்து அப்ப வந்து பேச்சும் மூச்சும் அந்த உள்ள இருக்க அந்த குழந்தைக்கு கிடையாது அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க. ஆனா இருக்கணும் சொல்றாங்க தெய்வம். அது வந்து ஒரு தவளை மீன் வந்து அது உள்ளுக்குள்ளேயே சுவாசிச்சுட்டு நீர்ல எப்படி நீந்துதோ அந்த மாதிரி அந்த குழந்தைக்கும் அந்த மூச்சை வந்து சுழற்றி ஒரு இடத்துல வச்சு தெய்வம் வந்து அவங்க நம்ம கூடவே இருந்து நம்மளை வளர்த்துட்டு வராங்க. அப்படி வளர்த்துட்டு வரப்ப அந்த சத்தம் எப்ப வந்து வெளியில வருது, குழந்தை வந்து தாயின் கருவறையை விட்டு அந்த பிரசவிக்கும் நேரத்தில் அப்ப வெளியில வரப்ப அந்த உள்ள இருந்த அந்த மூச்சு வந்து மூக்குல வந்து மோதி அது சத்தமா வெளியில வருது. அந்த மாதிரி வெளியில வந்த அந்த சத்தத்தை வந்து நாம இந்த இக உலக வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஜீவ முத்திரை தான் அடையணும், நாம ஜீவ முத்திரை ஆகணும் அப்படிங்கிற எந்த விஷயமும் நமக்கு தெரியாமையே நாம வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நமக்கு நம்ம செஞ்ச அந்த ஏதோ ஒரு புண்ணியம் ஏதோ ஒரு கொடுத்து வைத்தது இதனாலயும் நம்ம வந்து அந்த நினைவுல வந்து இல்ல யார் மூலியமாவது தெய்வம் வந்து நமக்கு அதை தெரிவிச்சு நாம நம்ம தெய்வத்தை போய் தேடி அடைஞ்சு திரும்பவும் அந்த உள்ள இருந்த நாதம் உயிர் தாயின் கருவறையில் நம் உடலுக்குள் வந்து அருவியத்தில் நமக்கு உள்ள இருந்த அந்த நாதம் வந்து எப்படி வந்து வெளியில வந்து பேச ஆரம்பிச்சது. அதாவது அந்த 9 அறுத்தடைத்த வாசல் அந்த 9 வாசலை திறந்து விட்டுட்டு ஒரு வாசலை அடைச்சிடறாங்க தெய்வம். அப்ப வெளியில வந்து நம்ம வளர்ந்து இந்த இது வாழ்க்கையில உழந்து கஷ்டப்பட்டு அந்த கஷ்டம் வர்றது எதுக்குன்னு அந்த தெய்வம் சொல்றாங்க.
அப்படி வந்தாதான் நீ தெய்வத்தை நினைச்சிட்டு இருப்ப. சின்ன வயசுல இருந்தே எந்த கஷ்டமும் படாம வளர்றான், தெய்வத்தை பத்தி நினைக்க மாட்டான், நன்றி கூட சொல்ல மாட்டான். ஆனா நாம தான் வந்து ஒரு கஷ்டப்படுவோம், அது சரியான திரும்ப நன்றி சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி கஷ்டம் வருது அப்படின்னாலே நம்ம தெய்வத்திட்ட போய் அடைய போறோம் அப்படிங்கறது வந்து தெய்வம் சொல்றாங்க. அப்படி வந்து அந்த நாதத்தை திரும்பவும் வந்து நாம எங்க இருந்து அந்த நாதம், நம்ம உயிர் தான் நாதம் அப்படின்றது நமக்கு இன்னைக்கு வந்து அக்கா வந்து 3வது நாளாக நமக்கு வந்து வகுப்பு எடுத்து அதுல வந்து தெய்வம் சொன்னதை நமக்கு புரிய வச்சாங்க. நம்ம உயிருக்குள்ளதான் நாதம் இருந்தது, உயிர் தான் நாதமா இருந்தது. அதே மாதிரி மனித குலம் மட்டும்தான் நாத விந்தாகவும் இருந்தது, மற்ற எந்த விந்துக்கும் விஷ்ணுக்கும் அது கிடையாது அப்படிங்கிறது. அப்படி நமக்கு வந்து நம்ம வாங்கிட்டு வந்த அந்த 7 அமானிதம், 7 ஒளி வீடுகளாக இருக்கு அந்த அமானிதம் வந்து நம்ம தெய்வத்தின் ஆளுவாய்கள் இருந்து அவங்க அந்த வாக்குல இருந்து கேட்டு நாம ஒரு ஜீவன் முத்தரோட அந்த வாக்கை கேட்கும் போதுதான் நமக்கு வந்து அந்த ஜீவன் வந்து முக்தி அடையுது. அதாவது தெய்வம் சொல்லியிருக்காங்க, என்கிட்ட கேட்ட இந்த உபதேசத்தை வந்து நீ எடுத்த உடனே வந்து அதை பத்தி புரிஞ்சுக்காம மத்தவங்க கிட்ட வந்து பேசி உளறி பண்ணாத. அதை வந்து நினைச்சு பார்த்து நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன கத்து கொடுத்துருக்கேன் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த சித்திக்குள்ள முத்து விளையிற மாதிரி முத்தா நீ விளைஞ்ச பிறகு அதுக்கப்புறமா நீ அதை பத்தி மத்தவங்க கிட்ட பேசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நமக்கும் வந்து தினம் தெய்வம் வந்து நமக்கு இப்படி வந்து தினம் உபதேசம் பண்ணிட்டே இருக்காங்க. நாம வந்து இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டதை வந்து புரிஞ்ச எந்த அந்த கொச்சை தமிழ்ல நான் போய் ஆனா அதோட மீனிங் அர்த்தம் மட்டும் சொல்றேன். ஆனா அப்படி இல்லாம நீ வந்து வாக்கியத்தை சொல்லி அந்த வாக்கியத்துல தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்றத அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமா அப்படி சொல்லு. அப்ப இத சொல்லணும் அப்படின்னா நான் முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி நல்லா நான் புரிஞ்சு தெளிந்த பிறகுதான் விளைவேறணும் எனக்குள்ள தெய்வ ஞான அறிவு, தெய்வ அவங்க கொடுத்திருக்க அந்த அறிவு விளைவேறி நான் மத்தவங்கிட்ட பேசணும் அப்படின்றதையும் நான் புரிந்து கொண்டேனக்கா. அப்ப ஆக மொத்தத்துல நம்ம பிறக்கிறப்ப நம்ம கிட்ட இருந்த உயிர் தான் வந்து நாதமா நம்ம தெய்வம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. திரும்பவும் நாம வந்து அதாவது உடலுக்கும் உயிருக்கும் வந்து அதாவது அனுபவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். உடல் அனுபவிக்கிற அத்தனையும் வந்து உயிருக்கு வந்து அனுபவமா நமக்கு இருக்கு. ஆனா ஒரு ஜீவ முத்தர் கிட்ட நாம போய் ஜீவன் முத்தரா நம்மள அவங்க ஆக்கின பிறகு அந்த உடலுக்கும் உயிருக்கும் உடல் படுற அனுபவம் வந்து உயிரை வந்து எந்த அளவையும் பாதிக்காது அப்படின்றது இன்னைக்கு அந்த அக்கா வந்து அப்பர் அவங்க கதை கூட அழகா சொன்னாங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறு அவங்க வந்து சமண மதத்துல இருந்துட்டு சைவ மதம் மாறினப்ப அந்த நாட்டை சேர்ந்த மன்னர்கள் மற்றவங்க எல்லாம் அவங்கள ரொம்ப துன்புறுத்தினாங்க. மன்னர் வந்து அவர் வந்து 7 நாள் வந்து சுண்ணாம்பு வெப்பம் வர அறையில வந்து போட்டு வச்சாலும் அவருக்கு அது எதுவுமே பாதிக்கலையா. ஏன்னா அவங்க தெய்வத்தோடவே கலந்துட்ட பிறகு ஈசனோடவே சேர்ந்துட்ட பிறகு எப்பவுமே ஈசன் அவங்களோடவே இருக்கிறதுனால அவங்களுக்கு அது எந்த ஒரு வாதனையும் அந்த உயிருக்கு வந்து தெரியவே இல்லையா. அந்த மாதிரி நாமளும் நம்ம தெய்வத்தோட எப்பவுமே இணைஞ்சே இருக்கணும், அவங்கள நினைப்பிலேயே இருக்கணும், அவங்க நினைவிலேயே இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த யமன்ற அந்த யமபடரை அந்த மரணமில்லா வாழ்வை வந்து நமக்கு அவங்க கொடுப்பாங்க. நம்மளை எப்பவுமே வந்து காத்துக்கிட்டே நம்ம தெய்வம் இருப்பாங்க. அதாவது சொல்றாங்க, குயர்ச்சி புத்தி வச்சுக்காத, நீ நான் மட்டும்தான் அப்படி நம்ம இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு அவங்க தெய்வத்தை காமிச்சு நான் பாத்துப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னதை அவங்க பாத்துப்பாங்க. நாம அவங்க சொன்ன கடமைகளை மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருக்கணும் அப்படிங்கறத நான் இன்னைக்கு சபையின் மூலமும் நம்ம வித்வகினி அக்கா அவங்களோட முத்தி பேருரை மூலமும் அதே மாதிரி சலந்திரி அக்கா அவங்க பல பாடல்கள் தெய்வங்களுக்கு பாடி நமக்கு வந்து அக்கா சொன்னதெல்லாம் அவங்களும் விவரிச்சு சொன்னாங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி மிக 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 மகிழ்ச்சியா என்னோட ஜீவன் வந்து இன்னைக்கு மகிழ்ச்சியானதுன்னு உங்களுக்கு தெரிவிச்சு முத்துக்கரை மீண்டும் தொடர்மாக்கா. நமஸ்காரங்கள் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். நமஸ்காரக்கா. தேவாதி தேவா, கர்த்தாதி கர்த்தா, மரணத்தை வென்ற என் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். பிரம்ம பிரகாச மெய்வெளி சாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் போற்றி வணங்கி நமஸ்கரித்து அக்கா இன்றைக்கு முக்தி பேருரை வழங்கியது மிக சிறப்பாகவும் அந்த மலைத்துளிகள் வாங்கி நான் சேர்த்து வைத்ததும் பகிர்ந்து கொள்கிறாங்க. அக்கா இன்னைக்கு அந்த 128வது வாக்கியத்திலிருந்து யமபடரடி கூட அதுக்கு ஒரு வாக்கியம் நம்பர் 128 குழந்தை பிறந்ததும் குவா குவா என்று சத்தம் போடுகிறது. அந்த சத்தம்
எங்கிருந்து கேட்கிறது, அந்த ஆதி மூல இடத்தை அறிந்து அடைவதிலே வீடறிதல். அப்போ அந்த அக்கா இன்னைக்கு அவங்க சேர்த்து வச்ச தினந்தோறும் இந்த முத்துக்களை எங்களுக்கு எடுத்து வரிசையா கோத்து மாலை அணிவிக்கிற அக்காவுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சு, அக்கா இந்த உயிராகிய சத்தம் அது எங்க இருக்குன்னா அந்த நாதத்துக்குள்ளதான் இருக்குது. அந்த நாதம் தான், அந்த நாதம் எப்படின்னா அந்த தாயோட கருவறையில அந்த 9 வாசல் அடைக்கப்பட்டு ஒரு வாசல் திறக்கப்பட்டது, வெளியே வந்தது 9 வாசல் திறக்கப்பட்டு ஒரு வாசல் அடைக்கப்பட்டது. அப்போ இந்த நாதமானது எப்படின்னா அந்த அந்த ஜீவதேகத்துக்குள்ள இருக்கிற அந்த நாதமானது தெய்வத்தின் அந்த அருள் அமுத வர்ஷிப்ப தினந்தோறும் கேட்டு 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 அந்த நாதம் விளையணும். அப்போ நம்ம இந்த உலக காரியத்துல இந்த நாதம் எதுக்கு பயன்படுத்தினா அந்த இறைவனுக்காக தான், படைத்த அந்த பெருமானுக்காக தான் நம்ம இந்த பயன்படுத்தோம். அதை விட்டுட்டு நம்ம இந்த நாதத்தை எதற்கெல்லாம் வீணாக்கி கடைசியில அது வெறும் கையெல்லாம் வீணாக்கி நம்ம போயிடுறது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த படிப்பதின் பயன் எல்லா அங்க குலங்களும் தோய படிக்க வேண்டும், வாயு சொல்லும் ராக ஞானம் செவி கேட்க வேண்டும். அப்போ இந்த நாதமானது இருக்குன்னா படிப்பதின் பயனா அங்க குலங்கள் எல்லாம் தோய படிக்கணும். அப்போ படிக்கதான் இந்த படிப்பானது அந்த செவிக்குள்ள போய் அந்த நாதமானது அந்த நாதத்துக்குள்ள போய் சேரும், அந்த ஜீவதேகத்துக்கு போய் சேரும். அப்போ இது படிப்பதன் பயனும் தெய்வம் நம்மளுக்கு இது உணர்த்தி காட்டிட்டாங்க. அப்போ அந்த நாதமானது எப்படி வெளியேதுன்னா எப்படி நம்ம தெய்வமார்கள் பாண்டியப்பிரான் எப்படி பாண்டியப்பிரான் சென்றாங்களோ அவங்களுடைய நாதத்தை கேட்டுதான். அந்த நாதமானது எப்படின்னா ஒரு ஜீவனை அது வனப்படைய செய்கிறது. அப்போ இந்த உலகத்தில் பெரியது அவங்களுடைய அந்த மௌனதாரை ஒன்றுதான், அவங்களுடைய அந்த நாதம் ஒன்றுதான். அப்போ இந்த நாதமானது இந்த உலகத்துக்கு எல்லாம் மேம்பட்டதாக இருக்கிறது இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ உண்மை படைத்தது அந்த இந்திரியம். அப்போ இந்த இந்திரியமானது அது நாதமா தான் இருக்குது. நாதம் என்பது நம்ம எதோ நம்ம நாதன் நாமம் நமச்சிவாயமே. அக்கா கூட சொன்னாங்க அந்த இவரு அவர் மகானுடைய கதை சொன்னாங்க. அந்த மகானுடைய எப்படி அந்த ஜெயில போடுறவங்களோட அந்த சுண்ணாமலே இருக்காங்க, அந்த நாதன் நாமம் நமச்சிவாயம். அப்போ அவங்களுடைய நாதல் கேட்டுதான் அவங்கள வளர்ப்பிடிச்சாங்க அப்படின்றது தெரியும். பாரதியார் கூட ஒரு பெரிய ஒரு ஞானியா தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த ஒரு அக்கா அந்த பாரதியார் அந்த ஞானியோட கதை கூட சொன்னீங்க, இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதே போல இன்னொன்னுக்கா ஒரு வாக்கியம் அப்போ இந்த வாக்கிய நம்பர் 263, எம்முடைய வளர்ப்பு மிகுந்த வார்த்தைகள் கேட்டு வனப்புற்றவர்கள் இந்த பரந்த பூமியில் ஒரு சிலர்தானே இருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த பூமி அடங்கலும் உயர்த்தும் என்றேதானே இந்த 70 வருஷங்களாக பாடுபட்டோம். ஊரூராக வீதியாக நின்று அழைத்தோம். உன் அறிவு முன்னும் மனம் அதன் பின்னுமாக திரும்ப வேண்டும். ஜீவ முக்தர்களுக்கு மனம் என்பது இல்லை, எல்லாம் அறிவே. அப்போ அந்த நம்மளுடைய இது எப்படின்னா தெய்வத்தோட பாடு இருக்குன்னா எல்லா ஊர்களுக்கும் கூவி அழைத்தார்கள் மக்கள். ஆனா இந்த வளர்ப்புமுற்ற வார்த்தையில் கேட்டு ஒரு சிலர் தான் இந்த நிலையில நிலைத்திருக்கிறாங்க. அப்போ இந்த மெய்வெளியோட நோக்கம் என்னன்னா உனது அறிவு என்பது முன்னும் மனம் என்பது பின்னுமாக இருப்பதுதான் இந்த மெய்வெளியோட ஒரு செயலா இருக்கு. அப்ப தெய்வத்தோட செயல்னா நம்மளுடைய வந்த தாயோட கருவையிலிருந்து நம்ம மாறிட்டோம். அதை மறுபடியும் தெய்வமார்கள் அந்த உயிராக சப்தத்தை கொடுத்து நம்மளுடைய உயிர் எங்க இருக்குன்னா அந்த நாதத்துக்குள்ளதான் இருக்குன்றது தெய்வம் இன்னைக்கு அக்கா மூலியமா நம்மளுக்கு ஒரு பட்டியல் அதை ஒரு கோடிட்டு காட்டாங்க. அந்த நாதம் தான் உயிரா இருக்குதுன்றது. அப்போ அந்த நாதம் எப்படின்னா தெய்வம் கூவி அழைத்த மக்கள் ஒரு சில பேர் தான் இங்க நிலைத்து நிற்கிறாங்க. அப்போ இந்த மனமானது எப்படின்னா இந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அறிவு உயிரா மாறணும். அப்போ இந்த மனம் என்பதே இந்த மெய்யில இருக்கவே இருக்கக்கூடாது, எல்லாம் அறிவாதான் இருக்கணும்ன்றது இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு பகுதி அக்கா இன்னைக்கு எடுத்துக்காட்டாங்க. அந்த 7 ஒளிவிடும் அந்த 7 ஒளிவிடும் நமக்குள்ள அடிமுடி நடு பெறும். அந்த அடிமுடி நடு அதுவும் உடல் உயிர் பூமை எழுத்து அந்த ஆதி மூல இடத்தை அடைவதே வீடுகள். அப்போ அந்த குகன் இருக்கும் இடமும் அந்த இடம் தான். அப்போ இந்த ஒளியாகிய சப்தம் எங்க இருக்குன்னா அந்த நாதத்துலதான் இருக்குதுன்றது
இன்னைக்கு ஒரு பெரிய விடிவு கொடுத்தாங்க. அப்ப இந்த மனம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பார்க்க முடியும். அது எப்படின்னா தெய்வத்தோட அருள் அமுத வர்ஷிப்பு, அந்த அருள் அமுத வர்ஷிப்பு தினந்தோறும் நாளும் செவி வழியா உட்கொண்டு அள்ளி கரு வலி வரும் பிறவி மாசு ஒழிக்கிறோம்னா அந்த தெய்வத்தோட அருள் அமுத வர்ஷிப்பு தினந்தோறும் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தாதான் அது தினந்தோறும் அந்த நாதமும் வெளியணும். நாதம் வெளியினால் நாதல் நாமம் நமச்சிவாயமே. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த பிறவி மாசு ஒழியனா ஒரே ஒரு இதுதான் இருக்குது. எல்லாம் தெய்வத்தோட அந்த அருள் அமுத வர்ஷிப்பு ஒன்றுதான் இருக்கு. அந்த உயிராகிய சப்தம் அதுதான் நாதமா இருக்குதுன்றது இன்னைக்கு ஒரு பெரிய விடிவல் அக்கா எங்களுக்கு தந்தாங்க. மிக்க மகிழ்ச்சி. நமஸ்காரம் அக்கா. நன்றிக்கா. ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அவர்கள். சகோதரிய ஊர் உறக்கமற்ற நமது குழந்தைகள் நல்ல சாலை ஆண்டவர்களை போற்றி பிரித்து அவர்களுடைய ஆசீர்வுடன் இணைகிறேன். நான் தினமும் ஒண்ணு அறிஞ்சிருக்கேன். பாரதி ஒரு விடுதலை தேச பக்தியாளர் என்றுதான் நினைக்கிறேன். அவர் தாலியை வழிபட்டதில்லை. அவரும் ஒரு தெய்வப்பவர் என்பதை நீங்க அறிந்திருக்கின்றார். மேலும் ஆசீர்வாதம் வந்து நம்ம இந்த கைவழியில் உள்ளவர்கள் யாரிடமும் தாளில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது என்று செய்கிறார்கள். நாம் அதற்காக தான் நம் அக்கா அண்ணன்கள் மாமா யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் என்று சொல்கிறோம். அதுதானக்கா உண்மை. ஆசீர்வாதம் என்ற ஒரு எல்லை இருக்கிறது. எம்மப்படரடி கொடாயில சூரிய வாக்கியம் 296. ஆசீர்வாதம் என்ற ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு தெய்வீக மலை இருக்கிறது. அந்த மணி சிகரத்தில் ஒரு சரிவில் அது இருக்கிறது. அங்கே போய் நின்று கொண்டுதான் அதை தொட்டு கொண்டுதான் மெய்தவர் மேருவாகிய பெரியோர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். ஆசீர்வாதம் கேட்பவரின் முயற்சி மேலெழுந்த வாரியாக போக்காக இருந்தால் பெரியோர்களும் போக்காக வாயினால் ஆசீர்வாதம் என்று சொல்வார்கள். ஆனால் கேட்பவர்கள் கனிந்து நின்று மெய் முயற்சியோடு கேட்டால் அவர்களும் அந்த ஆசீர்வாத எல்லைக்கே போய் நின்று கொண்டுதான் ஆசீர்வதிப்பார்கள். அவர்கள் ஆசீர்வாத எல்லையை போக செய்ய கேட்பவர்களும் அன்பு நிறைந்த யதார்த்த முயற்சியே அதுதான் உடன் ஜெயம் என்று மூச்சுக்குள்ளே நம்முடைய ஊர் உறக்கம் மற்றும் நமது குழந்தைக்கும் பெருமந்த ராச சாலை ஆண்டவர்கள் அருளினார்கள். தெய்வமே தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.